السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. ما بعد. خير. الحمد لله. எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருத்தனுக்கே உண்டாகுக. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், அனைத்தையும் அவன் விரும்பியவாறு செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், இறுதி நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே சகோதரிகளே, சென்ற மாதம் அல்ஹம்துலில்லாஹ் நோம்பினுடைய இன்ட்ரடக்ஷனை பார்த்தோம். நோம்பினுடைய அழகு, நோன்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது, ஹதீஸ்கள், வரலாறுகள், நிறைய சிறப்புகள் தொடர்ந்து பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ். இந்த மதத்தினுடைய இந்த நோம்பினுடைய இந்த டாப்பிக்கை நான் நினைக்க மாட்டேன் எல்லாரும் நோன்பை ஒரு ஹஸ்ரத் கிட்ட போய்த்து இல்லாட்டி ஒரு யார்ட்டையாவது போய்த்து உட்கார்ந்து நோம்புன்னா என்ன, நோன்பு எத்தனை பேர் பிடிக்கணும், யார் யார் பிடிக்கணும், நோம்பினுடைய சட்ட திட்டங்களை படிச்சிருப்பீங்க என்று எனக்கு தெரியாது. அப்படி படிச்சிருந்தா அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இல்லாட்டி இன்றைக்கு இந்தியோடைய பாடத்தை ஒரு நோம்பினுடைய சட்ட திட்டங்களை பார்ப்போம் என்று நினைக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah, on remercie Allah subhanahu wa ta'ala de nous avoir accordé, de nous avoir permis d'être là aujourd'hui. Inch'Allah, durant la conférence, on fera une petite pause pour faire la prière de Maghrib. Donc on demande aux personnes qui n'ont pas les ablutions de se préparer. Comme ça, on fait juste après, lors de Maghrib, on fait l'azan. Alhamdulillah, le sujet d'aujourd'hui sera concernant le Ramadan, mais d'un point de vue du fiqh, c'est-à-dire en termes de les règles qu'il faut suivre pour accomplir le Ramadan de la meilleure manière. Alhamdulillah, donc toutes les louanges sont à Allah subhanahu wa ta'ala, que la paix et la bénédiction soient sur le prophète sallallahu alayhi wa sallam, ses compagnons et le reste de sa famille. Parlez plus fort dans le micro. இன்ஷா அல்லாஹ், ஒரு பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னால சில விஷயங்கள் எங்களோட உள்ளத்துக்கு நாங்கள் எடுத்து வரணும். முதலாவது ஒரு பாடம், இல்முடைய ஒரு பாடம். அப்ப இல்முடைய நோக்கம், நான் நினைக்கிறேன் தாலீமுக்கு போகக்கூடிய வழக்கம் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும். இல்முடைய நோக்கம் என்ன? இல்முடைய நோக்கம் எந்த நேரத்தில், எந்த இடத்தில், எந்த ஒரு அமலை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டினார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொன்னார்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டினார்களோ, அந்த அமலை அவ்வாறு செய்வது தான் இல்முடைய நோக்கமாக இருக்குது. இன்னும் லேசாக சொல்லணும்னு சொன்னால், இந்த இல்மை எந்த ஒரு அமலை செஞ்சா அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை எங்களுக்கு கிடைக்கலுமோ அந்த அமலை அந்த அமைப்புல செய்வது தான் அது இல்முடைய நோக்கமாக இருக்குது. Donc avant de commencer le sujet qui est le Ramadan, on va brièvement voir qu'est-ce que le ilm, donc la science. Le ilm est de savoir comment, quand, où et quoi faire dans nos actions quotidiennes selon la façon dont il a été rapporté par Allah subhanahu wa ta'ala et comment il a été montré par notre prophète sallallahu alayhi wa sallam. Le ilm, il va nous servir de connaître les bonnes actions à accomplir afin qu'Allah les accepte. அப்ப கண்ணியமான சகோதரர்களே, இல்முடைய நோக்கம் நாங்க பார்த்துட்டோம். அப்ப இல்முடைய சில சிறப்புகள் நீங்க தொடர்ந்து ஹதீஸ்களை கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த நியத்துடன் இல்லைன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு போற ஒரு பயானுக்கு போகக்கூடிய இடத்துலையோ இல்லாட்டி ஒரு தீனுடைய ஒரு இஸ்லாத்துக்கு ஒரு தாலீமுக்கு ஒரு தீனுடைய ஒரு படிப்புக்கு போகக்கூடிய இடத்துல இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு இந்த அளவுக்கு சிறப்புகள் இருக்குது என்று தெரிஞ்சிட்டு இன்ஷா அல்லாஹ் இது போற நாங்க போகக்கூடிய இடத்துக்கு நான் நியத்து வைப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒரு ஹதீஸ் வருது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் வருது. எப்படி யாரு இல்முக்காக வேண்டி, இல்முடைய பாதைக்காக வேண்டி யாரு சொர்க்கத்துடைய பாதை
யாருக்கு கிடைக்கும் சொன்னா இல்முடைய பாதைக்காக வேண்டி யாரு போறீங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்துடைய பாதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேசாக்குறான். மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மா சஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. சொர்க்கத்துடைய பாதை லேசாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கின்றான். இன்னொரு ஹதீஸ்ல வரக்கூடியதாக இருக்குது, மனிதர்கள் தங்கம் வெள்ளியை போல, மனிதர்கள் தங்கம் வெள்ளியை போல, அந்த மனிதர்களில் யாருக்கு இந்த இஸ்லாமுடைய தீனுடைய விளக்கம் கிடைச்சிச்சோ அவர்கள் மிகவும் சிறந்தவர்கள். அவங்களுக்கு விளக்கம் வரக்காட்டியும் அவங்களோட ஒரு மனிதருடைய விளைவு எங்களுக்கு தெரியாது. அதான் ஒரு விளக்கம் வரக்காட்டியும் நாங்கள் ஒரு மக்களுடைய சில கொலைகளை கண்டாலும் ஒரு விருப்பம் இல்லாத வெறுக்கத்தக்க விடயங்கள் கண்டாலும் நாங்கள் நினைக்கணும் அவருக்கு இன்னும் அந்த தீனுடைய விளக்கம் வரல, அதனால அவர் செய்யறாரு. இல்லை, நோம்பு பிடிக்கல, அவருக்கு இன்னும் நோம்புடைய அந்த பொறுமதி உள்ளத்துக்கு வரல, அதனால நோம்பு பிடிக்கல. அவர் தொழுகிறார் இல்லையா, தொழுவுடைய விஷயம் அவருக்கு இன்னும் தெரியாது, அதனால அவர் இன்னும் தொழல. அதனால தீனுடைய விளக்கம் எப்போ வருதோ அப்பதான் அவர் தங்கம் வெள்ளியை விட சிறந்தவராக இருப்பாங்க. Donc on a vu dans la première partie qu'est-ce qu'était le ilm. Maintenant on va voir les vertus de l'ilm. Donc dans le hadith sur Abu Huraira rapporte que le prophète sallallahu alayhi wa sallam a dit: Allah facilite le chemin de la Jannah, donc du paradis, à celui qui s'engage sur la voie de la recherche du savoir. Donc celui qui se dirige vers la science. Dans un autre hadith, Anas, qu'Allah soit satisfait de lui, a rapporté: le messager d'Allah, il a dit, celui qui part en quête de savoir il est considéré comme un combattant dans la cause d'Allah jusqu'à ce qu'il revienne. Donc à quel point est-ce que l'importance de connaître la science islamique. Dans un autre hadith, on voit également, rapporté par Abu Huraira, le prophète sallallahu alayhi wa sallam dit: les hommes sont d'origine différente, tout comme l'or et l'argent. Mais les meilleurs d'entre eux sont ceux qui sont dirigés vers l'islam les premiers. Donc Ibn Abbas, on voit un dernier hadith donc de Ibn Abbas rapporte que le prophète sallallahu alayhi wa sallam a dit: gardez-vous de toute tradition à mon sujet, à l'exception de ce que vous savez. Car celui qui ment délibérément à mon sujet aura certainement sa demeure en enfer. ரெண்டு ஹதீஸ நான் சொல்லல. அந்த ரெண்டாவது ஹதீஸ் வருது சொன்னா, மன் ஹரஜ ஃபீ தலபில் இல்ம் ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில உங்களுக்கு இருக்கணும் என்று ஒரு ஆசை வருதுன்னு சொன்னா, அது ஒரு தீனுடைய பாடத்தை படிக்க போறது அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கிறது போல. மன் தலபல் இல்முக்காக வேண்டிய ஒரு பள்ளிக்கோ இல்லாட்டி ஒரு தீனுடைய ஒரு மஜ்லிஸ்க்கு நீங்க போறதுக்குதே அது அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினாங்க. கடைசியா சொன்ன ஹதீஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல சொன்னாங்க. கடைசியா சொன்ன ஹதீஸ் என்ன, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பயந்துக்கோங்க. எதுக்கு பயப்படணும்? ஹதீஸை கொண்டு பயப்படுங்க. ஏன் ஹதீஸை கொண்டு பயப்படுங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ எங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளாக நாங்க அதை சொல்ல போயிட்டோம்னு சொன்னா உங்களுடைய நரகத்துடைய ஒரு இடத்தை நீங்க நிர்ணயிச்சுக்கோங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. அதனால ஹதீஸுடைய விஷயங்கள் தெரியாதா, அது தெரிஞ்சவர்கள்ட்ட கேட்போம். அப்படி கேட்க மேலாட்டி அதை சொல்ல தேவையில்ல, அதை பத்தி பேச தேவையில்லை. அது குர்ஆனுக்கும் வருது, அது ஹதீஸுக்கும் வரக்கூடியதாக இருக்குது இன்ஷா அல்லாஹ். இப்ப இந்த இல்முடைய முயற்சியை யோசிக்கணும். இல்முடைய முயற்சி என்றால் இல்முக்காக வேண்டி நாங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணணும். என் ஹதீஸ்ல வருது, தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின். எல்லா முஸ்லிம்களுக்கு அவங்க ஒரு வயது வந்ததுக்கு பின்னால அந்த ஒவ்வொரு நிலைமைக்கு வரக்கூடிய இல்ம படிக்கிறது ஃபரீதத்துன், ஃபர்தாக இருக்குது எல்லாருக்கும். உலமாக்கள் சொல்றாங்க, மினிமம் ஃபர்த ஐனுடைய விஷயங்கள் பிள்ளைகளா இருந்தாலும் அவங்க வயது வந்த ஆண்கள் பெண்களா மாறினதுக்கு பின்னால முழு பேரும் இது படிக்கிறது கடமையான விஷயங்கள். உதாரணமாக தொழுகை, அது சலாத், ஜகாத், சௌம், ஹஜ், இதெல்லாம் விடயங்களை பத்தி அவங்க படிக்கிறது ஆக முக்கியமான ஒரு விடயம். என்னன்னு சொன்னா ஹதீஸ்ல இருக்குது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதரிடத்திலையும் கேள்வி கேட்க போறான். எதை வச்சு கேள்வி கேட்க போறான்டா, எனக்கு கீழே யார் இருந்தாங்களோ அவர்களை பத்தி கேள்வி கேட்கப்படும். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயதி.
அது ஒரு பிரசிடென்ட்டாக இருந்தால் பிரசிடென்ட்க்கு கீழே இந்த மக்களை பற்றி கேட்கப்படும். ஒரு வாப்பாவாக இருந்தால் வாப்பா கீழே இருந்த பிள்ளைகளை பற்றி கேட்கப்படும். ஒரு மனைவியாக இருந்தால் மனைவி கீழே யார் யார் பொறுப்பாக இருந்தாங்களோ அவங்க கேட்கப்படும். இப்படி எந்த நிலைமையில் இருக்கிறோமோ அந்த நிலைமையை பற்றி அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்கறதுக்கு இருக்கிறான். அப்போ அந்த நேரத்துடைய அந்த தேவையை இல்மை படிக்கிறது ஆக முக்கியமான ஒரு விடயம். குர்ஆன்ல வரக்கூடிய விஷயம் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, கு அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் நரகத்திலிருந்து நீங்க பாதுகாப்பு தேடுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால தேவையான இல்ம்களை கொடுக்கிறது ஆக முக்கியமான விஷயம். இந்த இல்ம் படிக்கக்கூடிய நேரத்துல ஆக முக்கியமான விஷயம் கவனிக்கணும், ஃபதாயில்கள், அது சிறப்புகள், அமல்களுடைய சிறப்புகள். அது எங்களுக்கு தாலீம் மூலமாக இல்லது ரியாது சாலிஹீன், மிஷ்காத்துல் மசாபிஹ் போற கிதாபுகள்ல சிறப்புகளை வேண்டிய மாதிரி எங்களுக்கு படிச்சு கொள்ளணும். ஆனா ஒரு மஸ்அலான்னு வரக்கூடிய நேரத்துல, ஒரு மசாயில், ஒரு சட்ட திட்டம் என்று வரக்கூடிய நேரத்துல அது ஒரு நல்ல ஒரு தெரிஞ்ச அத்தாரிட்டியான ஒரு சோர்ஸ் கிட்ட படிக்கிறது தான் ஆக முக்கியமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. Donc, faire l'effort de l'ilm, donc de la science, c'est une obligation pour toute personne qui atteint la puberté. Donc, tous les musulmans, ils ont l'obligation d'apprendre la science, ce qu'on appelle sur les sujets far'ain. C'est la prière, la zakat, le saum, donc le mois du ramadan, et le hajj. Toutes ces choses-là doivent être apprises sans délai par tous les musulmans, parce que chaque personne sera interrogée à ces sujets-là. Donc Ibn Umar rapporte que le prophète sallallahu alayhi wa sallam dit: vous êtes tous des gardiens et vous êtes tous responsables de vos sujets. Le chef est le gardien de ses sujets. L'homme est le gardien de sa famille. La femme est gardienne et responsable de la maison, de son mari et de sa descendance. Et donc vous êtes tous gardiens et responsables de vos sujets. Il est mentionné également dans le Coran: ô vous qui croyez, préservez vos personnes et vos familles du feu de l'enfer. Les vertus de l'ilm, donc vous pouvez les retrouver dans les hadiths, dans les kitabs. Mais par contre, tout ce qui est masala, donc les lois de jurisprudence, il est recommandé de les apprendre auprès d'un savant. இன்ஷால்லா இப்போ இன்ஷால்லா நோம்புடைய பாடத்தை ஆரம்பிக்க போகிறோம் இன்ஷால்லா. அதுக்கு முன்னால் இன்னைக்கு பிரிண்ட் அவுட்ஸ் கொஞ்சம் இருக்குது இன்ஷால்லா, உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் அதை வச்சு கொஞ்சம் கவனித்து கொண்டு இருக்கிறீங்க இன்ஷால்லா. பிரிண்ட் அவுட்ஸ் போதான்னு சொன்னால் இன்ஷால்லா ரெண்டு பேராக இருந்தாலும் சத்தம் போடாமல் உங்களுக்கு கவனிக்கணுமென்றதுக்காக வேணும் இன்ஷால்லா ஒரு சின்ன ஒரு பிரிண்ட் அவுட் நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிறோம் இன்ஷால்லா. Inch'Allah, on va commencer le sujet du Ramadan. Pour vous faciliter la compréhension de la conférence, on va vous faire passer un document qui résume un petit peu les sujets, les points importants. Donc vous pouvez le garder tout au long de la conférence, Inch'Allah. S'il manque des documents, n'hésitez pas à le partager et je vous mettrai deux sur la feuille. Jazakallah khair. Il y a 2 pages, c'est sur 2 pages. Normalement, c'est par 2 pages. Il y a 2 pages. ஹைர் இன்ஷா அல்லாஹ். இதோடைய பாடம் அதிகமாக படிக்கக்கூடிய நேரத்தில் மிச்சம் ஷாஃபியின் அடிப்படையில் தான் இந்த விடயங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்குது. என்னோட நம்முடைய ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டி அநேகமான முறையில் அது ஷாஃபிகளாக இருக்கிறதுனால ஷாஃபியுடைய அமைப்பின் பால் தான் இன்ஷா அல்லாஹ் அநேகமான விடயங்களை நாங்கள் எடுத்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ்.
خير الحمد لله. ஆரம்பமாக இன்ஷா அல்லாஹ் பார்க்கக்கூடிய விடயம் என்னென்னா நோம்பினுடைய வருகை. ஆரம்பமாக பார்க்கலும் நோன்பு என்றால் என்ன? சௌம். ரமதான் சொல்றது நோம்புடைய மாதத்துக்கு சொல்லக்கூடிய பேர். ஆனா சௌம் சொல்றது அது ஹதீஸ்ல வரக்கூடிய அது நோம்புக்கு வரக்கூடிய டெக்ஸ்ட் தான் சௌம். சௌம் என்றா உலமாக்கள் அது டெர்மினாலஜி ஒரு மீனிங் கொடுக்குறாங்க. அல் இம்சாக் ஃபி ஷை, சில விடயங்கள்ல இருந்து தவிர்ந்து நிற்கிறது. நோம்பு இல்லாத நாட்கள்ல எதெல்லாம் ஹலாலாக இருக்குமோ நோம்பு காலத்துல அதெல்லாம் நாங்க ஹராமாக நாங்க நிப்பாட்டி வச்சிருக்கோம். அது அல் இம்சாக்கு அனிஷை, சில விடயங்கள் நாங்க தவிர்த்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது. அதோட இந்த நோம்புடைய மாசம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டுச்சு, எப்ப கடுமையாக்கப்பட்டுச்சு சொல்ல 2வது ஹிஜ்ரி 2வதுல நோம்பு எங்களுக்கு கடமையாக்கப்பட்டுச்சு. நாங்க போன மாசம் பேசினது போல இன்ஷா அல்லாஹ் நோம்பு ஆக ஒரு முக்கியமான ஒரு அன்பளிப்பு. இந்த விடயம் நாங்க ஒரு சீரியஸாக எடுத்து இந்த நோம்பை அழகான முறையில பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். L'arrivée du mois du Ramadan. Habituellement, on retrouve dans les hadiths le terme as-sawm, qui signifie le fait de jeûner durant le mois du Ramadan. Parce que Ramadan, c'est le nom du mois. Sawm voulait dire aussi al-imsak. Donc, islamiquement parlant, cela veut dire s'abstenir des choses qui vont rompre le jeûne sous certaines conditions. Le Ramadan a été déclaré obligatoire durant le mois de Sha'ban à la 2e année de l'Hégire. Le Ramadan est un merveilleux cadeau pour la communauté du prophète sallallahu alayhi wa sallam, et celui qui refuse, qui nie cela, il sort de l'islam. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த நோம்பு மாசம் நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கொள்றது? இந்த நோம்பு மாசம் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு மாஷா அல்லாஹ் எங்களுக்கு இங்க அதனுடைய பாக்கியம் குறைவாக இருக்குது. ஆனால் ஸ்ரீலங்காவில் தெரியும் ஷாபானுடைய மாசம் முடிகிறதோட நாங்கள் எங்களோட ரேடியோ எல்லாம் மாறை பின்னால் ஆன் பண்ணி வச்சிருக்கோம். ஜம்மியத்துல் உலமா அறிக்கை இல்லாட்டி அதனுடைய அந்த நோம்பை பற்றி சொல்லக்கூடியவர்களுடைய அறிக்கையை நாங்கள் எதிர்பார்த்தவர்களாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நோம்புடைய ஆரம்பம் எப்படி, நோம்பு மாசத்தை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது? அது ஷாபான் மாதம் 29 நாட்கள் முடிஞ்சதுக்கு பின்னால 29வது இரவையில அவங்க பிறைய பார்ப்பாங்க. பிறைய பார்த்து பிறைய கண்டம்னு சொன்னா உடனடியாக அடுத்த நாள் அது நோம்புடைய மாதம் ஆரம்பிக்கப்படுது. 29வது இரவையில நாங்க பிறைய காணாவிட்டால் ஷாபானுடைய மாதம் 30 நாட்களாக அது கம்ப்ளீட் ஆகப்படும். அதுக்கு பிறகு ரமதானுடைய மாதம் அது ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, இப்ப இந்த அடிப்படையில இந்த பிறையை யாரு பார்க்கிறது? இந்த பிறையை யாருக்கும் பார்க்கலாம். பிறையை பார்க்கறதுக்கு இவர் தான் பார்க்கணும்ன்றது ஒரு கண்டிஷன் இல்லை. ஆனால் பார்க்கக்கூடியவர்கள் சில குவாலிட்டிஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னு சொன்னா, ஒரு பாவின்னு எங்களுக்கு சொல்றதுக்கு எங்களுக்கு இது இல்லை, ரைட்ஸ் இல்லை. ஆனா வெளிப்படையா சில மக்கள் பாவம் செய்வாங்க. குடிக்கக்கூடியவராகி கேளும், பொய் சொல்லக்கூடியவராகி கேளும், வெளிப்படையாக ஊத்த பேச்சு பேசக்கூடிய ஒரு மனிதரை கேளும். இந்த ஒரு மனிதர் அவர் சொல்றார் நான் பிறைய கண்டுட்டேன்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் நான் பிறைய கண்டுட்டேன்னு சொன்னாருண்டா, ஒரு பாவி சொல்லிட்டாருண்டா, அவருக்கு அந்த பாவிக்கு நோம்பு பிடிக்கிறது கடமையாகும். அது மாத்திரமல்லாம அந்த பாவிய யாரெல்லாம் நம்புவாங்களோ, இவர் சொல்றது உண்மைன்னு நம்புவாங்களோ, இவங்க எல்லாம் நோம்பு பிடிக்கிறது அவங்களுக்கு கடமையாகும். அது இல்லாம பொதுவாகவே யாராவது ஒருத்தர் நாங்க நம்பக்கூடிய தகுந்தொத்தர் பொதுவாக ஒருத்தர் சொல்றாரு நான் பிறையை கண்டுட்டோம்னு சொன்னா, அப்ப அந்த நாள் தொடக்கம் பிறையை தொடர்ந்து நோம்பு பிடிக்கிறது, அந்த நாளை தொடர்ந்து நோம்பு பிடிக்கிறது கடமையாக இருக்கும் முழு உம்மத்துக்கு. நான்காவதாக ஒரு விஷயம் உலமாக்கள் சொல்றாங்க, சில காலத்துல மிகவும் மிகவும் இரவாக இருக்கக்கூடிய நாடுகள் இருக்குது. எப்பயுமே இருட்டாக இருக்கும். இல்லாட்டி எப்பயுமே எங்களுக்கு சொலை இல்லாத காலங்கள் இருக்கும். இல்லாட்டி ஒருத்தர் ஒரு ஜெயிலில் இருக்கேடும், இல்லாட்டி அவருக்கு நோம்புடைய வழக்கம் இல்லாத ஒரு நாடாக இருக்கேடும். அவருக்கு நோம்பை பத்தி சொல்றதுக்கு ஒருத்தர் இல்லை அப்படின்னா, அவருக்கு நோம்பை பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு நிலைமை இல்லைன்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் எஸ்டிமேட் பண்ணுவாரு.
ஓகே இப்போ நோன்புடைய மாசம் வந்திருக்கும், அதனால இப்ப நான் நோன்பு பிடிக்கிறேன்னு சொல்லி அவர் எஸ்டிமேஷன் பண்ணிட்டு அவர் நோன்பை பிடிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த நோன்புடைய மாதத்துக்கு வந்து பார்க்கக்கூடிய நேரத்துல வந்து அவங்க நோன்பு இல்லாத மற்ற நாட்கள்ல 2 பேர் பிறைய காணணும். நோன்புடைய மாசத்துல ஒருத்தர் பிறைய கண்டாலும் போதும். நோன்பு இல்லாத நாட்கள்ல 2 பேர் பிறைய கண்டு அது சொன்னாதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். நோன்புடைய மாசத்துல ஒருத்தர் பிறைய கண்டாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படையலுமான கருத்தாக இருக்குது. அப்ப கடைசியா சொன்ன மாதிரி அந்த நோன்பு கண்டுபிடிக்க இயலாத ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாருன்னு சொன்னார். அப்ப அவராவே ஒரு எஸ்டிமேஷன் பண்ணுவாரு, ஓகே நோன்புடைய மாசம் வந்துட்டு அப்ப நான் நோன்பு பிடிக்க போறேன் என்றதை அவராவே முடிவெடுத்து அவர் நோன்பு பிடிப்பாரு. அப்ப அவருடைய நோன்பு அவர் அப்படி நோன்பு பிடிச்சா அவருடைய எஸ்டிமேஷன் சொந்த எஸ்டிமேஷனோட நோன்பு பிடிச்சா அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்று பார்த்தா உலமாக்களுடைய முதலாவது கருத்து, அவர் எஸ்டிமேஷன் பண்ணாரு தானே இன்றைக்கு ஓகே நான் நோன்புடைய மாசம் வந்துட்டு எஸ்டிமேஷன் பண்ணாரு, அவர் கடைசி வர காட்டியும் அவர் செஞ்சது சரி, அவருக்கு இது நோன்பு நீங்க பிள்ளையா பிடிச்சிங்க இல்ல நேரத்தோட பிடிச்சிங்க லேட்டா பிடிச்சிங்கன்னு யாரும் சொல்லவும் இல்லை, சொல்றதுக்கு உண்டான வழியும் இல்லை, அவருக்கு பாக்குறதுக்கு உண்டான வழியும் இல்லாட்டி அவரை நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி இல்லாட்டி நோன்பு அவர் எஸ்டிமேஷன் பண்ணது நோன்பு மாசத்தோட செட் ஆயிட்டுன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். இப்ப இந்த நோன்பு அவர் நோன்பு எஸ்டிமேஷன் பண்ணாரு, நோன்புக்கு முன்னால பிடிச்சிட்டாரு, நோன்புடைய மாசத்துக்கு முன்னால பிடிச்சிட்டாரு. அப்படின்னு என்ன நடக்கும்னு சொன்னால் நோன்புடைய மாசத்துக்கு முன்னால பிடிச்ச முழு நோன்புகளும் அது ஒரு நஃபிலான நோன்பாக ஒரு சுன்னத்தான நோன்பாக மாறப்படும். அந்த நோன்புடைய மாசத்துல எத்தனை நோன்புகள் அவர் பிடிக்கலையோ அந்த அத்துணை நோன்புகளுக்கும் அவர் அது ரிப்பீட் கதா சபை பண்ணுவாங்க. Donc nous allons voir comment déterminer le mois du Ramadan. Le jeûne du Ramadan devient obligatoire lorsque l'une des 4 choses est atteinte. Donc on va les voir. Premièrement, l'observation de la lune se passe le 29e jour du mois de Sha'ban. Si la lune est aperçue la nuit du 29e jour, le lendemain, le mois du Ramadan débute. S'il n'a pas été aperçu, on accomplit les 30 jours du mois de Sha'ban et ensuite le Ramadan va débuter. Deuxièmement, une personne qu'on va déterminer qui commet des péchés aux yeux de tous, il a également la possibilité d'être la personne qui voit la lune et de déterminer le début du Ramadan. Pour lui, c'est une obligation pour lui de commencer le mois du Ramadan et également c'est obligé pour toutes les personnes qui lui font confiance, qui croient en lui. Sinon, ils doivent attendre d'une personne juste et responsable qui voit la lune pour pouvoir débuter le mois du Ramadan. Il y a une situation particulière dans le cas où des personnes ont la difficulté de connaître l'arrivée du Ramadan. Dans le cas où une personne est emprisonnée, par exemple, ou quelqu'un qui est détenu dans un endroit sombre qui ne veut pas distinguer le Ramadan. Il a quand même pour obligation de juger de sa propre personne l'arrivée du mois du Ramadan et de jeûner du mieux qu'il peut. Mais son jeûne sera valide uniquement sous 3 conditions. Donc la première condition, si le mois qu'il a jeûné est resté inconnu. Donc jusqu'à la fin, il ne sait pas s'il a jeûné avant, pendant le mois du Ramadan ou après le mois du Ramadan. Donc dans ce cas de figure-là, son jeûne a été accepté. Deuxième possibilité, si le moment qu'il a décidé de jeûner coïncide avec le mois du Ramadan. Donc c'est tombé pile poil pendant le mois du Ramadan, donc son jeûne il est valide. Troisième, dernière chose où son jeûne va être accepté, si son jeûne a été effectué après le mois du Ramadan. Donc si il fait les jeûnes en pensant que c'est le mois, mais après le réel mois du Ramadan, c'est également accepté. Donc son jeûne n'est pas accepté, n'est pas valide si le jeûne qu'il a effectué vient avant le mois du Ramadan. Dans ce cas-là, les jeûnes qu'il aura effectués seront considérés comme sunnah et il devra rattraper les jours manqués. خير الحمد لله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. ஓகே இன்ஷா அல்லாஹ். இப்போ
இப்போ நாங்கள் ஆரம்பமாக நோன்பை யார் யார் பார்க்கலும் நோன்பு பார்க்க கஷ்டம் வந்தால் என்ன நடக்கும் என்றது பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நோம்பினுடைய தலைப்பில் ஆரம்பமாக இந்த நோன்பை யார் இந்த நோன்பு பிடிக்கணும், இந்த நோன்பு பிடிக்கிறதுக்கு யார் யார் தகுதியானவர்கள் என்றதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஆரம்பமாக ஒரு அடல்ட் என்று உலமாக்கள் போட்டிருக்கிறாங்க. அடல்ட் என்றால் எப்படி, வயது வந்த ஆண்கள் பெண்கள், வயது வந்த ஆண்கள் பெண்கள் அனைவரும் நோன்பு பிடிக்கணும். அப்போ பெண்களுடைய விஷயத்தில் வந்து சில நேரத்துக்கு 9 வயசுலேயும் அவங்க பெரிய புள்ளி ஆகிற நிலைமைகள் இந்த இந்த இப்போ வந்துட்டு இந்த காலத்தில் நிறையா வந்துட்டு. அப்போ உலமாக்கள கருத்து அவங்க 9 வயசாக இருந்தாலும் அவங்க நோன்பு பிடிக்கத்தான் வேணும். ஆண்களில் நிறைய மாற்றங்கள் விளங்குறது சரி குறவு. ஆண்களோட மாற்றம் வைக்கும், அவனோட காலத்தில் ஒரு கெடியூன் வருவாருன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி அவங்களோட வாய்ஸில் சேஞ்சுன்னு வரும், அவங்களோட சைஸில் சேஞ்சுன்னு வரும். இப்படி ஆண்களில் இப்படி மாற்றங்கள் உடனடியாக கண்டோம்னு சொன்னால் அவங்க உடனே நோன்பு பிடிக்க வேண்டிய கடமை இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆண்கள் பெண்கள் 2 பேரும் 15 வயசு ஆகினத்துக்கு பின்னாலே அவங்களுக்கு பெரிய புள்ள ஆகினது அந்த அறிகுறிகள் இல்லைன்னு சொன்னால் 15 வயசு ஆகிட்டுன்னு சொன்னால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்படும். 2வது புத்தியுள்ள ஒரு மனிதராக இருக்கணும். அவருக்கு ஒரு மலாதாக இருந்தா இல்லாத ஒரு புத்தி குறைவாக இருந்து சொன்னா, அவருக்கு விளப்பம் இல்லைன்னு சொன்னா அவருக்கு நோன்பு கடமையாகாது. 3வதாக முஸ்லீமாக இருக்கணும். முஸ்லீம் என்ற விடயம் வந்து உலமாக்கள் அது பொதுவாகவே வச்சிருக்கிறாங்க. இபாதத்துடைய விஷயத்துக்கு முழு பேரும் முஸ்லீமாக இருக்கணும். முஸ்லீமாக இருந்தா முஸ்லீமாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் நோன்பு கடமையாகும். நோன்பு மட்டுமல்ல, இபாதத்துடைய விஷயம் தொழுகையா இருந்தாலும் அவங்க கடமையாகும். சில வேளை இலங்கையில பார்க்கணும்னு சொன்னா முஸ்லீம்களோட சேர்ந்து அந்த ஆஃபீஸ் ஃபுல்லா ஒரு நாள் நோன்பு பிடிப்பாங்க. ஆஃபீஸ் ஃபுல்லா அந்த நோன்புடைய விஷயம் தெரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக வேண்டி ஆஃபீஸ் ஃபுல்லா ஒரு நாள் நோன்பு பிடிப்பாங்க. ஆனால் அவங்க நோன்பு செஞ்சதுக்காக வேண்டி அவங்களுக்கு உடம்புல ஏதாவது ஒரு நலவு இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை. ஆனால் முஸ்லீமாக இருந்தா அவர் நோன்பு பிடிக்கணும். 4வதாக நோன்பு பிடிக்கக்கூடிய சக்தி, நோன்பு பிடிக்கக்கூடிய சக்தி இருந்து சொன்னா அவர் நோன்பு கடமையாகப்படும். இன்ஷா அல்லாஹ் அந்த 4வது விஷயம் இன்னும் டீடைல்ஸாக பின்னால் வரும். Donc on a vu comment déterminer l'arrivée du Ramadan. Maintenant on va voir qui doit jeûner le mois du Ramadan. Le jeûne du Ramadan est obligatoire si une personne remplit un des critères suivants. Dans un premier temps, les savants catégorisent une personne d'adulte. Mais un adulte, c'est quoi? C'est une personne qui a atteint l'âge de la puberté. Toute personne qui a atteint l'âge de la puberté a l'obligation de jeûner. L'âge de la puberté, chez les femmes, ça peut se déterminer par l'arrivée des menstrues. Et pour les hommes, le changement physique, au moment où on commence à voir la pomme d'Adam, ça peut déterminer l'âge de la puberté des hommes. Sinon, à partir de l'âge de 15 ans, c'est une obligation pour toutes les personnes de jeûner. Deuxième catégorie de personnes, ce sont les saints d'esprit. Donc les personnes qui n'ont pas de problème psychologique. Troisièmement, un musulman. Donc tout musulman a l'obligation d'effectuer le Ramadan qui fait partie d'un des piliers de l'islam. Et tout musulman doit accomplir les 5 piliers de l'islam, c'est une obligation pour lui. Et 4e et dernière personne, c'est une personne qui en est capable. On le verra de manière plus détaillée à la suite de la conférence, Inch'Allah. Donc une personne qui peut supporter le jeûne, qui n'aura pas de problème physique lié au jeûne du Ramadan. Ok, Inch'Allah. இப்போ அடுத்ததாக வந்து யாருக்கு நோன்பு பிடிக்கிறது கடமை இல்லை, யாருக்கு நோன்பு பிடிக்கிறது கடமை இல்லை. அது முதலாவது நோன்பு சொல்லுவாங்க. முஸ்லீம் இல்லாட்டி அவருக்கு நோன்பு பிடிக்கிறது கடமை இல்லை. அது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவர் முஸ்லீம் இல்லை, எந்த ஒரு நன்மையான காரியங்கள் செய்யறதுக்கு கடமை இல்லை. 2வதாக ஒரு சின்ன பிள்ளைக்கு நோன்பு பிடிக்கிறது கடமை இல்லை. 3வது வந்து ஒரு மலாத், அவர் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவருக்கு மென்டலி ப்ராப்ளம் இருக்குது, அவருக்கு நோன்பு கடமை இல்லை. 4வதாக ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நோன்பு பிடிக்கிறதுக்கு உண்டான வசதி இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லை, சக்தி இல்லை, நோயாக இருக்கிறோம், அவங்களுக்கு தொடர்ச்சியான நோய், அதனால அவங்களுக்கு நோன்பு பிடிக்கிறாரு. இல்லாட்டி அவங்க
ஈரோப்பு போல நாடுகளில் 16-17 அவர் நோவு பிடிக்கும் நிலைமை வரப்போக்குள்ள அதுவும் அவங்களுக்கு சுபஸ்தி பண்ண இல்லாட்டி அவங்களுக்கும் நோவு பிடிக்க இல்லாது. இல்லாட்டி தொடர்ந்து மருந்துகள் குடிக்கக்கூடியவராக இருந்தால் அவங்களுக்கும் நோம்பு பிடிக்க இல்லாது. இல்லாட்டி நோன்பு பிடிக்கிறது மூலமாக அவங்களுடைய நோய் சோமாகாது, இது கண்டினியூவா நோன்பு இன்னும் நோய் கூடும் என்றது அவங்களுக்கு பயம் இருந்துச்சு சொன்னா அவங்களுக்கும் நோன்பு பிடிக்க வேண்டிய கடமை வராது. அதுக்கு பிறகு வரக்கூடிய விஷயம் என்ன, ஒரு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு மனிதர், டிராவலருக்கு நோன்பு கடமையாகுமா இல்லையா, பிடிக்கலுமா பிடிக்கலாது. ஆரம்பமாக முதலாவது ஜெனரலா சொல்லக்கூடிய விஷயம், ஒரு பிரயாணம் செய்யக்கூடியவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை. அது எப்படி தொழுகைக்கு நாங்க தொழுகை சுருக்கிறதுக்காக என்ன என்ன கண்டிஷன் இருக்குதோ இதே மாதிரி நோன்புக்கும் இதே மாதிரி தான். 82 மைல்கள் தாண்டி போறோம்னு சொன்னா அப்ப இவங்களுக்கு நோன்பு கடமையாகாது. நோன்பு கடமையாகாது. அப்ப இரண்டாவதாக ஒரு பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் அவர் ஃபஜ்ருக்கு சஹருக்கு முன்னால பிரயாணம் செஞ்சாருண்டா அதுவும் அவருக்கு நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் உலமாக்கள் இந்த விடயத்தை இன்னும் எட் பண்ணிக்கிறாங்க. என்ன காரணம் என்றா நோன்பு பிடிக்கலுமா நிலைமையில இருந்துச்சுன்னா நோன்பு பிடிக்கலாம். மூணாவதாக சொல்றாங்க சஹருக்கு பின்னால் ஒருத்தர் பிரயாணம் செய்யறாரு, சஹர் நோன்பு பிடிச்சிட்டாரு, ஆனா அதுக்கு பின்னால பிரயாணம் செய்யறாரு. அப்ப அந்த நேரத்துல பிரயாணம் அவருக்கு நோன்பு விடுறதுக்கு மேலும் விடாம இருக்கே மேலும். ஆனா அவர் கஷ்டம் சொன்னா நோன்பு விடுறது அவர் ஏற்றமானதாக இருக்கும். இப்ப பிரயாணம் வரக்கூடிய நேரத்தில் சில விஷயங்கள் இருக்குது. பிரான்ஸ்ல நோன்பு பிடிக்கிறாரு, பிடிச்சிட்டு உடனே பிளைட் ஏறுறாரு, அங்க துபாய்க்கு போன உடனே நோன்பு திறக்க நேரம் வந்துட்டு. அப்ப அந்த டைம்ல அங்கோட நேரத்தை பார்த்து அங்க நோன்பு திறக்க நேரம் என்றா அங்க நாங்க உடனடியாக நோன்பு விடுவோம். அடுத்த விஷயம் என்னன்னா, பிரான்ஸ்ல 28 நாட்கள் நோன்பு பிடிச்சிட்டேன். 28 நாள் நோன்பு பிடிச்சிட்டு இப்ப நான் ஸ்ரீலங்கா போறேன். ஸ்ரீலங்கா போக நேரத்துல அங்க இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 3 நோம்புக்கு சொல்லுவேன். அப்போ 3 நோம்பு வந்துச்சுன்னு சொன்னா எங்களுக்கு மேக்சிமம் 30 நாள் வரைக்கும் போகலாம். இப்ப அவங்களுக்கு 30வது நாள் நோன்பு வரப்போக்குள்ள எங்களுக்கு 31வது நாள் நோன்பு வருதுன்னு சொன்னா நாங்க 31வது நோன்பு பிடிக்க மாட்டோம். நாங்க 30 நோம்போட நிப்பாட்டிட்டு அந்த 31வது நாள் நாங்க இம்சாக் பண்ணுவோம். இம்சாக் என்றா ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நாங்க எந்த ஒரு சாப்பாடும் எடுக்காம நாங்களும் நோன்பு மாதிரி நாங்க நடிச்சு கொண்டு இருப்போம். அப்ப அவங்களோட பெருநாளை கொண்டாடுவோம். அடுத்த விஷயம் என்னன்னா, இங்க நாங்க 29வது நோன்பு பிடிச்சிட்டு போறோம். ஆனா அங்க போயிட்டு பார்க்க போகல தேஜா பெருநாள், இல்லாட்டி இங்க 28வது நோன்பு பிடிச்சிருப்போம். ஆனா அங்க பெருநாள் வந்துட்டு அப்ப எங்களுக்கு 29வது நோன்பு பிடிக்கிறதுக்கு வசதி வரல. 29வது நோன்பு பிடிக்கிற வசதி வரல, நாங்க பெருநாள். அதனால அவங்களோட நாங்க பெருநாள் கொண்டாடிட்டு அந்த 29வது நாளை நாங்க அதுக்கு பின்னால் நாங்க கதா செய்யணும். இது பிரயாணம் செய்யக்கூடிய மனிதருக்கு வரக்கூடிய சட்டத்திட்டங்கள். அதுக்கு பின்னால கடைசியாக வருது பால் கொடுக்கக்கூடிய ஒரு தாய். பால் கொடுக்கக்கூடிய ஒரு தாய், அந்த தாய்க்கும் இல்லாட்டி அந்த பிள்ளைக்கு 2 பேருக்கும் கஷ்டம் வரும் என்று சொன்னால், ஏதாவது தீங்கு வரும் என்று சொன்னால் அவங்களுக்கு நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதோட கடைசியாக வரக்கூடிய விஷயம் என்ன, நோன்பு நாட்கள்ல நோன்புட அரவாசியில சஹருடைய நேரத்தில் இல்ல, துஹருக்கு பின்னால நோன்பு யாருக்கு கடமையா, நோன்பு பிடிக்கிறதுக்கு யாரு நோன்பு இல்ல, நோன்பு மாதிரி இருக்கிறது யாரு கடமையாகும். முதலாவது சொல்லப்படுது ஒரு முஸ்லீம் இல்லாம இந்த ஃபஜ்ர்ல ஒருத்தர் முஸ்லீம் இல்லாம இருந்தாரு. துஹருடைய நேரத்துல அவர் இஸ்லாத்துக்கு வந்தார். நோன்புடைய காலத்துல துஹருடைய நேரத்துல அவர் இஸ்லாத்துக்கு வந்தாருன்னா அவர் அந்த தொடர்ந்து மகரிப் வரகாட்டி அவர் நோன்பாக இருக்க வேண்டும். ரெண்டாவது ஒரு ஆணோ பெண்ணோ அவங்க பெரிய பிள்ளைகள் ஆகிட்டாங்கன்னு சொன்னா அவங்களும் அந்த கடைசி அந்த துஹருடைய நேரத்துல பெரிய பிள்ளை ஆகிட்டாங்கன்னு சொன்னா அவங்க மகரிப்புடைய நேரம் வரக்காட்டி அவங்க நோன்பாகவே அவங்க இருந்துடுவாங்க. கடைசியான விஷயம் நாங்க எல்லாருக்கும் தெரியுமே நினைக்கிறேன், அந்த விஷயம் அது பெண்களுடைய விஷயம். பெண்கள் அவங்களுடைய மாதத்துக்கு வரக்கூடிய பீரியட்ஸ் நின்றுச்சுன்னு சொன்னால், அப்ப துஹருடைய நேரத்துல நின்றுச்சுன்னு சொன்னா துஹர்ல இருந்து மகரிப் வரக்காட்டி அவங்க நோன்பு மாதிரியே அவங்க இருக்க வேண்டும்.
Donc maintenant, nous allons voir les personnes qui ne sont pas obligées de jeûner. Pour commencer, un non-musulman, il n'a pas l'obligation de jeûner. Un enfant qui est mineur, également, n'a pas l'obligation de jeûner. Comme on a vu, une personne qui est atteinte d'un problème mental n'est pas obligée de jeûner également. La dernière catégorie de personnes qui n'est pas obligée de jeûner, c'est les personnes qui ont des problèmes de santé, qui ont un âge avancé ou une maladie, qui sont obligées de prendre des médicaments. Ce genre de personnes-là ne sont pas tenues de faire le ramadan, le jeûne obligatoire. Il y a également les catégories de personnes qui vont voyager durant ce mois. Il est permis de ne pas jeûner lors d'un voyage qui dépasse les 132 km. 132 ou plus. Une personne qui quitte son foyer avant l'aube, donc avant Fajr, il est également dispensé, il a la possibilité de ne pas jeûner. Il n'est pas permis par contre à une personne de ne pas jeûner si elle voyage après l'aube, donc après la prière de Fajr. Il y a une exception, la rupture de ce jeûne est préférable pour le voyageur si le jeûne lui cause du tort, qu'il commence à avoir des difficultés. Il a la possibilité de rompre le jeûne. Il y a également des cas spécifiques lors d'un voyage, par exemple si on fait le sport, on fait la prière de Fajr, on prend l'avion et on atterrit par exemple dans un pays comme aux Émirats, et que là-bas le jeûne va se couper dans 2 heures ou 3 heures, on coupe le jeûne donc à l'heure locale, là-bas directement. Dans un autre cas de figure, où on va voyager on voyage dans un pays où le décalage horaire est beaucoup plus important, par exemple le Sri Lanka, on arrive là-bas et le cas de figure, c'est que quand on voyage dans un pays où le décalage horaire est très important, on a la possibilité de jeûner uniquement 30 jours. Si arrivé à ce pays-là où il leur reste plus de... Nous, on a déjà accompli 28 jours de Ramadan. Et chez eux, on arrive au Sri Lanka, il reste encore 3 jours de jeûne. Nous, on a la possibilité uniquement de jeûner 2 jours. Donc le 31e jour pour nous, qui va être le Ramadan, il faudra le passer en imsak. En imsak, comme on a vu au début, donc c'est de faire un jeûne qui n'est pas compté pour pouvoir fêter l'Aïd tous ensemble. Il y a également la catégorie de personnes, les femmes qui allaitent ou qui sont enceintes, elles ne sont pas autorisées de jeûner si elles ont peur pour leur santé ou la santé de leurs enfants. Il y a le statut d'obligation qui intervient en milieu du Ramadan. Donc des personnes qui vont être contraintes, qui vont avoir l'obligation de jeûner durant la journée, par exemple après Doha. Par exemple, une personne qui est non musulmane, qui se convertit à l'islam, elle est tenue de jeûner ce jour-là et de le rattraper par la suite. Pareil, si une personne qui était malade ou qui se rétablit, problème de santé, que ce soit physique ou mental, qui se rétablit, elle est également tenue de jeûner ce jour-là et de le rattraper par la suite. Si un enfant atteint la puberté durant la journée, il est recommandé, et pas obligatoire, de jeûner le reste de la journée et de le rattraper plus tard. Et dernière chose, une femme dont les règles se terminent pendant un jour de Ramadan, elle est invitée à jeûner le reste de la journée et également, elle est obligée de rattraper ce jour perdu. Alhamdulillah. அடுத்ததாக வரக்கூடிய விஷயம் வந்து ஒரு வெலிடான ஃபாஸ்டிங், ஒரு நோன்பு வந்து வெலிடாக இருக்கிறதுக்கு இருக்கக்கூடிய காரணங்கள். அதில் முதலாவது வந்து நியத் கட்டாயமாக வைக்கப்படணும். ரெண்டாவதாக நோன்பு முறிக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. நோன்பு முறிக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. அப்போ நியத்துடைய விஷயம் வரக்கூடிய நேரத்தில் இப்போ அது இன்னும் மறுபடியும் சொல்லணும், நம்ம ஷாஃபியோட அடிப்படையில் தான் மிச்சம் பார்க்குறோம். நியத்துடைய விஷயம் வரப்போகிற நேரத்தில் வந்து அது சஹருடைய நேரத்தில் ஃபஜருக்கு முன்னால் நியத் வைக்கணும். சஹருடைய நேரத்தில் ஃபஜருக்கு முன்னால் நியத் வைக்கணும். அப்போ நியத்தை சொல்லணுமா என்றது பார்த்தா வாயால சொல்றது ஒரு சுன்னத். வாயால சொல்றது சுன்னத். இமாம் ஷாஃபி பொறுத்த வகையில அது தொழுகை ஆய்க்கையிலும் எல்லா நேரத்திலையும் நாங்கள் நியத்தை வாயால சொல்றது அது ஒரு சுன்னத். அப்படி இல்லாட்டி மனசால எங்களுக்கு நியத்தை வச்சுக்கொள்ளும்.
அது அது போதுமானதாக இருக்கும். அப்ப நியத்துடைய விஷயம் நாங்க சொல்றது ஆக ஏற்றமான ஒரு விஷயமா இருக்கும். La condition du jeûne valide. Petit rappel, on suit l'école Shafit. Donc les recommandations qui vont être effectuées, ce sont selon cette école-là. Donc la première chose, c'est l'intention. C'est de mettre la niya. Et la deuxième chose, c'est l'abstention de ceux qui rompt le jeûne, ceux qui vont couper le jeûne. Concernant la niya, donc l'intention de jeûner doit être formulée chaque jour avant le jeûne obligatoire. L'intention doit être spécifique, donc de bien mettre l'intention de jeûner le mois du Ramadan. Elle doit être faite pendant la nuit, avant l'aube, avant le lever du soleil. Pour les jeûnes non obligatoires, on peut faire l'intention de jeûner avant midi, pour un jeûne qui est sunna. L'intention doit être faite par le cœur, sa prononciation est sunna et n'est pas obligatoire, sur les écoles Shafi'i. Le repas pris avant l'aube, donc le suhoor, n'est pas suffisant pour le niya, s'il n'a pas visualisé la qualité du jeûne, qui doit être rendue par l'intention obligatoire. அடுத்ததாக எந்தெந்த விஷயங்கள் செஞ்சா நோம்பு முடியாது, எந்தெந்த விஷயங்கள் செஞ்சா நோம்பு முடியாது. இந்த விஷயத்தில் நிறைய இருக்குது இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் கவனமாக இந்த கேட்கும் இன்ஷா அல்லாஹ். முதலாவது விஷயம் சத்தி போடுறது. அது இன்டென்ஷனலாக இல்லாம எனக்கு தெரியாம சத்தி வருது, அவர் சத்தி போட்டாங்கன்னு சொன்னா நோம்பு அவங்களோட நோம்பு முடியாது. ரெண்டாவது வாயை கொப்பளிக்கக்கூடிய நேரத்துல வாய்க்குள்ள போற தண்ணிகள், தெரியாம போகக்கூடிய தண்ணிகள், சின்ன தெரியாம போகக்கூடிய தண்ணிகள், இல்லாட்டி wudu செய்யக்கூடிய நேரத்துல போகக்கூடிய தண்ணிகள், அந்த நேரத்துல அது நோம்பு முறிக்கப்படாது. ரெண்டாவது விஷயம் தூக்கத்திலிருந்து எழும்பக்கூடிய நேரத்துல எங்களுக்கு மணி வெளியாகிட்டுன்னு சொன்னா, அப்படி இல்லாட்டி எங்களுக்கு வெட் ட்ரீம்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா, அப்ப குளிப்பு கடமையாகும் நிலைமை வந்துச்சுன்னு சொன்னா தூக்கத்துல எழுப்பி அப்ப அந்த டைம்ல எங்களுக்கு நோம்பு முடியாது. அப்படின்னா நோம்பு பிடிச்சதுக்கு போறோம் எங்களுக்கு தூக்கம் எங்களுக்கு வெளியாகிட்டுன்னு சொன்னா அப்ப இந்த டைம்ல எங்களுக்கு நோம்பு முடியாது. சில நேரத்தில் இந்த விஷயங்கள் பேசக்கூடிய நேரத்துல பிசாராகவா இருக்கலாம், சிலது சிரிப்பும் வரலாம், குழப்பமாகவும் இருக்கலாம். என்றால் உலமாக்கள் இந்த அளவுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஹதீஸ்களை வச்சு இந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டாய் பண்ணி பேசிக்கிறாங்க. காரணம் எங்களை நோன்பு எந்த காரணத்தை கொண்டும் அது அநியாயமாக போகக்கூடாது. நோன்பு மேக்சிமம் வெளியாகிறதுக்கான முழு விஷயங்களையும் உலமாக்கள் எங்களுக்கு தந்திக்கிறாங்க. நான்காவதாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம், donc on va aborder les choses qui ne rompent pas le jeûne durant la journée. On va voir plusieurs choses qui ne rompent pas le jeûne, des choses qui sont quand même en détail. Ça va nous permettre vraiment d'être sûr de mettre toutes les bonnes œuvres pour bien accomplir le jeûne. Premièrement, les vomissements involontaires. C'est des choses qui ne vont pas rompre le jeûne. Un rêve humide ou une éjaculation survenue lorsqu'on a pensé ou regardé quelque chose. On fait un rêve. Donc ça également, quand c'est involontaire, ça ne rompt pas le jeûne. L'entrée d'eau dans la cavité corporelle en raison d'un rinçage ou quand on va prendre les ablutions, ça ne rompt pas le jeûne. நான்காவதாக சொல்லப்படுது எப்படின்னு சொன்னா, ஒரு முக்கியமான கடமையான குளிக்கக்கூடிய நேரத்துல எங்கட வாயிலுக்கோ காதுலுக்கோ தண்ணி போச்சுன்னு சொன்னா நோம்பு முடியாதுன்னு சொல்லப்படுது. இந்த கட்டம் எப்ப வரப்படுது? கடமையான குளிப்பு எங்களுக்கு நான் நினைக்கிறேன் இந்த கன்ஃபியூஷன் நிறைய பேர் என்கிட்ட கேட்டு வைக்கிறாங்க. கடமையான குளிப்பு நாங்க நோம்புக்கு முன்னால தானே செய்யணும் என்றத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல மக்கள் இருக்கிறாங்க. கனிமான சகோதரிகளே, கடமையான குளிப்பு வரக்கூடிய நேரத்துல உதாரணமாக கடமையான குளிப்பு கடமையாகப்பட்டது, அதுக்கு பின்னால எலும்பு பார்க்கிறோம் லேட் ஆகிட்டது, ஒன்றும் செய்யறாது, குளிக்கிறதுக்கு நேரம் இல்லை.
அந்த நேரத்துல உடனடியாக நோன்பு பிடிப்பாங்க, பிடிச்சிட்டு நியத்து வைப்பாங்க, அதுக்கு பிறகு குளிப்பாங்க. அதுதான் அந்த கட்டம். முன்னால தான் எல்லாமே செய்யணும் அப்படி சொல்லிட்டு சாப்பிடையும் இல்லாம ஒன்றும் செய்யாம கஷ்டப்பட்டு நோம்பு பிடிக்கிறது கஷ்டப்பட தேவையில்லை. அழகான முறையில் நாங்கள் நோம்பு பிடிக்கலும், பிடிச்சிட்டு நியத்து வச்சுட்டு அதுக்கு பின்னால ஃபஜருக்கு பின்னால எங்களுக்கு குளிக்கலும். இப்போ அந்த டைம்ல தான் அது கடுமையான குளிப்பு, ஜனாபத் குளிப்பு வரக்கூடிய இடத்துல குளிக்கக்கூடிய இடத்துல காதுலுக்கோ வாயுலுக்கோ போகக்கூடிய கொஞ்சம் போகக்கூடிய தண்ணி அது நோம்பு முறிக்காது என்றதை தெளிவுபடுத்துகிறது. Comme on a pu le voir par exemple dans des circonstances durant un rêve humide, on est également obligé d'effectuer un bain obligatoire, tel que le janaba. Durant cette douche, si malheureusement par erreur il y a de l'eau qui rentre par la bouche ou les oreilles, ce jeûne également, c'est pas quelque chose qui va rompre, qui va annuler le jeûne. அஞ்சாவதாக எங்கட வாயில இருக்கக்கூடிய எச்சி, வாயில இருக்கக்கூடிய எச்சி சில நேரத்துக்கு சாப்பாடோட சில வாயில ஈக்கக்கூடிய சின்ன சின்ன துண்டு சாப்பாடோட எச்சி இருக்குது. இப்ப எங்களை சாப்பாடு வேற இடத்துல துப்ப இயலாது, எச்ச வேற இடத்துல துப்ப இயலாது. அந்த டைம்ல எச்சோட அதை கொஞ்சம் 2-3 துண்டு வாயில சாப்பிட்டு போச்சு சொன்னா அது பிரச்சனை இல்லை. ஆறாவதாக அதே மாதிரி தான் எச்சி, சும்மா நார்மலா எச்சி எங்களோட வாயில அப்படிங்கிறது நாங்க அதை எடுக்கிறது அது ரொம்ப முடியாது. Cinquième point, la salive qui a traversé des aliments qui ont été mangés durant le suhour, après par la suite qu'on avale la salive, ça rompt pas le jeûne. Pareil pour une salive qui s'est accumulée dans la bouche et qu'on l'avale, ça va pas venir annuler le jeûne. அதே போல எங்களோட சளி, எங்களுக்கு அந்த சளியை நாங்க வாயால இரும்பி எடுத்து துப்புறதும் நோம்பு முடியாது. ஏன்னா அதெல்லாம் கன்ஃபியூஷன் வாரதுனால உலமாக்கள் இதெல்லாம் எழுதிக்கிறாங்க. அது எங்களோட சளியை நாங்க இழுத்து வெளியே எடுத்து துப்பினா நோம்பு முடியாது. Voilà, au début on a vu qu'un vomissement involontaire n'annulait pas le jeûne, et là pour un crachat, si on crache par exemple, on est malade, on a de la toux et on se force à faire sortir le glaire, ça va pas annuler le jeûne également. On a la possibilité de faire sortir et cracher le glaire, ça n'annule pas le jeûne. அதுக்கு பிறகு ஃபஜ்ருடைய நேரம் எங்களோட வாயில சாப்பாடு என்ன இருக்குது அதான் சொல்லிட்டு வாயில சாப்பாடு இருக்குது. அந்த டைம்ல அந்த சாப்பாடு துப்பினா நோம்பு முடியுமா? நோம்பு முடியாது. ஆனா இந்த விஷயத்துல பல ஒவ்வொரு மதஹபல்ல டிஃபரெண்டா போட்டிருக்காங்க. சில உலமாக்கள் சொல்றாங்க அந்த சாப்பாடை வாயில இருக்கக்கூடிய சாப்பாடு எங்களுக்கு முழுங்கேன்னு சொல்றாங்க. ஆக ஏற்றம் அது அசானுடைய நேரம் வந்துச்சுன்னு சொன்னா வாயில இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க துப்புறது தான் ஆக ஏற்றமான விஷயம். Là, c'est concernant les aliments qu'on est en train de manger durant le suhour. Donc, recracher les aliments présents dans la bouche au moment de l'arrivée de l'eau, ça va pas également rompre le jeûne. Si voilà, ils font l'azan à ce moment-là, par rapport au madhab de Shafit, vous pouvez, ça va pas le rompre. Mais bon, c'est quand même recommandé de le cracher pour être sûr de pas annuler le jeûne. அடுத்ததாக கணவனும் மனைவியும் அவங்க ஒன்று சேரக்கூடிய நேரம் ஆகிக்கலும். அந்த டைம்ல அவங்க ஃபஜ்ர் ஆகிட்டு அவங்க திடீரென்று தெரிய வந்துச்சு சொன்னா உடனடியாக அவங்க நிப்பாட்டிட்டு அதுக்கு நோன்பு கண்டினியூ பண்ணணும். அப்போ அந்த நேரத்துல நேரம் வந்துச்சு சொன்னா உடனே அவங்க நிப்பாட்டிட்டு நோன்பை கண்டினியூ பண்ணணும். இல்லாட்டி அப்படி உடனடியாக நிப்பாட நோன்பு முடியாது. Donc s'abstenir immédiatement de tout rapport intime jusqu'à l'arrivée de l'eau. Donc ça c'est obligatoire, dès qu'il y a l'eau qui arrive, on arrête tout rapport et on commence à faire les hamels pour commencer le ramadan. அதுக்கப்புறம் முழு நாள் ஃபுல்லா அவர் நியத்து வச்சுட்டு முழு நாள் ஃபுல்லா தூங்குறாரு. அது தூங்கக்கூடாது, அது வேற இருக்குது. ஆனா முழு நாளும் தூங்கிட்டாருன்னு சொன்னால் அது நோம்பு முடியாது. முழு நாளும் ஏதோ ஒரு காரணமா தூங்கிட்டாருன்னா நோம்பு முடியாது. முந்தைய காலத்துல நான் கேள்விப்பட்டிருக்கிறோம், முழு நாளும் தூங்கி கொண்டிருக்கிறோம் நோம்பு ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்றதெல்லாம் கேட்டிருக்கிறோம். அப்படி இல்லை, அவர் ஏதோ ஒரு காரணமா முழு நாள் நோம்பு தூங்கிட்டாருன்னு சொன்னா நோம்பு ஏற்றுக்கொள்ளப்படும். Pour une quelconque raison, une personne dort toute la journée durant le
le jour du Ramadan, ça va pas annuler son jeûne. Même si on a entendu beaucoup de discours ou de paroles qui disent que voilà, ton Ramadan, toute la journée, tu l'as passé à dormir, est-ce qu'il est compté? Dans les faits, non, ça va pas annuler le jeûne. Pour une raison ou une autre, on dort toute la journée. அடுத்ததாக ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருக்கு அவரோட கான்ஷியஸ் இல்லாமல் போகுது, அவருடைய நினைவு இல்லாமல் போகுது. நோம்பாக இருந்தாரு, நினைவு இல்லாமல் போகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் நினைவு வருது அப்படின்னா அவருடைய முழு நாளில் அந்த நாளில் அவருக்கு நினைவு கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஏதாவது நேரத்தில் அப்போ அவர் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். Une personne qui va perdre conscience durant la journée, ça va pas annuler son jeûne, à condition qu'il se réveille avant la fin, avant la coupure, avant la date de Maghrib. அடுத்ததாக ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தூக்கத்திலேயோ இல்லாட்டி நாங்க மணி வரக்கூடிய அப்படின்னா எப்படி சொல்றது, ஸ்பெர்ம் வர அளவுக்கு நாங்க எதுவும் செய்யாம எந்த ஒரு நாங்க ஒரு டச்சும் செய்யாம எதுவும் தேவையில்லாத விஷயங்கள் செய்யாம அது எங்களுக்கு இந்த வெளியாகிச்சுன்னு சொன்னா அந்த டைம்ல நம்ப முடியாது. S'il y a une éjaculation involontaire sans commettre aucun acte haram, voilà, ce qui va se passer, ça va pas annuler le jeûne. அடுத்து தெரியாம நினைவில்லாம அவர் தின்றாரு, நினைவில்லாம அவர் சாப்பாடு தின்றாருன்னு சொன்னா நினைவோடு இல்லை நினைவில்லாம அவர் தின்றாருன்னு சொன்னா அவர் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். Manger ou boire alors qu'on ne sait pas vraiment par oubli, ça va pas annuler le jeûne. Vraiment, c'est un oubli. அடுத்ததாக வரக்கூடிய விஷயம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அடுத்ததாக வரக்கூடிய நாங்க சாப்பிடுறது நோன்பு முறியும் என்று தெரியாம சாப்பிடுறது, மறந்து சாப்பிடுறதல்ல. இது நோன்பு முறியும் என்று தெரியாம சாப்பிடுறாரு அப்படின்னா நோன்பு என்றா என்னன்னு தெரிய ஒருத்தருக்கு நோம்பின் நாலேஜ் இல்லாம அவர் நான் நோம்பு பிடிச்சேன் எல்லாத்து மாதிரி ஆனாலும் தெரியா நோம்பு திண்டா நோம்பு முடியும் என்று அவர் நினைச்சு சாப்பிடுறாரு. அப்ப அந்த டைம்ல அவர் நோம்பு முடியாது, அதுக்கு பூரா அவர் படிச்சு கொள்வார். Là, c'est un petit peu quelque chose de subtil. C'est une personne qui va manger ou boire, mais la raison, c'est qu'il ne sait pas que le fait de manger ou boire, ça va annuler le jeûne. Donc, une personne qui est dans la conscience, ça n'annule pas le jeûne. அடுத்ததாக கடைசியாக வருதுன்னா ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்றாரு, இல்லை நீங்க திண்டே ஆகணும், இல்லாட்டி கொலை பண்ணுவேன், இல்லாட்டி நீங்க திண்டே ஆகணும், இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு எங்களோட உடம்புக்கு கஷ்டம் வரக்கூடிய எங்களுக்கு பயம் வரக்கூடிய விஷயம் அந்த டைம்ல நாங்க திண்டுட்டு எஸ்கேப் ஆகிருப்பேன்டா அந்த டைம்ல கஷ்டம் வரக்கூடிய இடத்துல நாங்க திண்டுட்டு அந்த டைம்ல தின்றது நோம்பு முடியாது. அதனால என் ஃப்ரெண்ட் நீ என்னை செய், எனக்கு பசிக்குது, நீ என்னை பயங்காட்டு, அப்ப நான் தின்றேன், அப்படி எஸ்கேப் ஆகலாது. அப்படி இல்லை, உண்மைக்குமே ஒரு கஷ்டம் ஒரு நிலைமை வருது அந்த டைம்ல சாப்பாடு ஃபோர்ஸ் பண்றேன்னா நான் எஸ்கேப் ஆகுது. Dernière chose, c'est manger ou boire sous la contrainte de quelqu'un. Voilà, il y a quelqu'un qui vient, qui vous menace absolument de manger ou de boire, à défaut de vous frapper, de vous tuer. Là, vous êtes autorisé à manger et votre jeûne est quand même accepté. Donc, c'est pas pour autant que, comme il a dit cher Abdullah, de demander à son ami de le menacer, pour qu'il mange. அதுக்கு பின்னால வரக்கூடிய விஷயம் என்ன, ஒருத்தர் வந்து சாப்பிடுறாரு, சஹருடைய நேரம் நினைச்சிட்டு அவர் சாப்பிடுறாரு. ஆனா ஃபஜ்ருடைய நேரம் வந்து அவர் சாப்பிடுறாரு. சஹருக்கு முன்னால சாப்பிட்டு ஃபஜ்ரு நேரத்துல சாப்பிட்டாரு. ஆனா அந்த சாப்பிட்ட நேரம் அவருக்கு தெரியாம இருக்கும் காலம் எல்லாம், அப்ப அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். எக்ஸாம்பிள், அவர் நோன்பு பிடிச்சதுக்கு போறோம், ஒருத்தர் சொல்றாரு நீங்க எக்ஸ்ட்ரா 10 நிமிஷத்துக்கு நீங்க நோம்பு பிடிச்சதுக்கு சஹருக்கு போறோம், ஃபஜ்ருக்கு போறோம், நீங்க எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் திண்டிக்கு சொன்னா வந்து அவர் அந்த நோம்புக்கு கதா செய்ய வேண்டிய நிலைமை வரும். அது தெரியாமலாகவே இறுதி சொன்னா அவர் நோம்பு ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி தான் நோம்பு திறக்கக்கூடிய நேரமும், நோம்பு நேரத்துக்கு முன்னால நோம்பு திறந்துட்டாரு, ஒரு 10 நிமிஷம் அரை வரைக்கும் முன்னாடி நோம்பு திறந்துட்டாரு, அது தெரியாமலாக காட்டியெல்லாம் நோம்பு ஏற்றுக்கொள்ளப்படும். யாராவது சொல்லிட்டாரு நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு அரை வரைக்கும் முன்னால அவசரப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு சொன்னா அப்ப நோம்பு மறுபடியும் அந்த நோம்பு நாங்க அதுக்கே பண்ண வேண்டிய நிலைமை வரும். Là, c'est le cas où on mange dans l'incertitude.
Par exemple, pour le suhour, le repas du matin, on mange et on dépasse sans le savoir l'heure du suhour, l'heure de Fajr. Dans ce cas-là, si on est toujours dans l'inconscience, on ne sait toujours pas qu'on a dépassé le temps qui était imparti pour le matin, notre jeûne il est toujours valide. Par contre, dans la journée ou dans les jours qui suivent, on s'aperçoit ou une personne qui nous dit voilà, tu as mangé même 10 minutes après l'appel à la prière, après le suhour, lors du repas. Dans ce cas-là, dans ce cas de figure-là, on est obligé de rattraper ce jeûne perdu. Inversement, le soir, si on mange trop tôt, avant la prière, avant l'appel à la prière de Maghrib, on mange 10-15 minutes avant. Si ça reste, on ne sait toujours pas qu'on l'a fait volontairement. Voilà, bien sûr, c'est involontaire, mais on ne sait pas que ça a été commis, que ça a été fait. C'est accepté. Mais par contre, s'il y a une personne qui nous dit oui, mais tu as mangé 15 minutes trop tôt, à partir de ce moment-là, on a l'obligation de rattraper ce jeûne. ஓகே இன்ஷா அடுத்ததாக வரக்கூடிய விஷயம் என்ன நோன்பு முறிக்கக்கூடிய காரியங்கள் நோன்பு முறிக்கக்கூடிய காரியங்கள் அது அதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் தின்றது குடிக்கிறது Maintenant, on va aborder les choses qui invalident le jeûne. Premièrement, de manger et de boire. மூணாவதாக இன்ஹேல் எடுக்கிறது அது இன்ஹேலை வந்து மூக்குக்கு போடுற இன்ஹேல் நார்மலாக இருக்கலும் அப்படி இல்லாட்டி வரக்கூடிய ஒந்தொலினா இருக்கலும் அந்த இன்ஹேலர் எடுக்க இயலாது நோன்பு நேரத்தில் இன்ஹேலர் செய்ய இயலாது. Deuxièmement, le fait d'inhaler quoi que ce soit, une substance, ça également, ça rompt le jeûne. Même de la ventoline, de prendre une ventoline pour inhaler, ça coupe le jeûne, ça devient invalide. நான்காவதாக முன்துவாரத்திலேயோ பின்துவாரத்திலேயோ நாங்கள் மருந்துகளுக்கு இல்லாட்டி மெடிக்கலுக்காக இருந்தாலும் ஏதாவது நாங்கள் வெளியே எடுக்கிறதுன்னு சொன்னால் என் நோன்பு முடியும். Quatrièmement, prendre un suppositoire par les voies intimes, c'est également quelque chose qui rompt le jeûne, qui va l'annuler. அதுக்கு பின்னால மூக்காலையோ காதாலையோ தண்ணி எங்களோட மூளைக்கு வரக்காட்டியும் போகிற அளவுக்கு நாங்கள் தண்ணி நாங்கள் போட்டோம்னு சொன்னால் உள்ளுக்கு மட்டும் போச்சுன்னு சொன்னால் நோன்பு முடியும். சிலத்துக்கு பிசிங்கு போகிற ஆட்கள் நிற்பாங்க இல்லாட்டி குளிக்கிற ஆட்கள் உள்ளுக்கு மட்டும் இறங்கிச்சுன்னு சொன்னால் நோன்பு முடியும். Verser de l'eau par exemple dans les oreilles ou dans les narines et que ça atteint le cerveau, c'est également une cause qui va venir annuler son jeûne. Ça peut être dans le cas dans une piscine ou voilà, juste chez soi. Il faut faire attention que ça n'aille pas trop loin. அதுக்கு பின்னால ஒரு மெடிக்கல் ரீசனாக இருக்கலும் இல்லாட்டி மெடிக்கல் இல்லாமல் இருக்கலும் ஃபோர்சிங் என்ன சரியிருந்தா முன்துவாரத்திலேயோ பின்துவாரத்திலேயோ எங்களோட விரல் அளவுக்கு உள்ளுக்கு ஏதாவது நாங்கள் போட்டோம்னு சொன்னால் அது விரலாக இருக்கலும் இல்லாட்டி மெடிக்கல் ரீசனாக டாக்டர்ஸ் ஆகிக்கலும் செக்அப் ஆகிக்கலும் விரல் வந்து நல்லாவே உள்ளுக்கு போச்சுன்னு சொன்னால் எங்கள் நோன்பு முடியும். Dû à un rendez-vous médical par un spécialiste ou autre, quelle raison, s'il y a une introduction de quelque chose de la taille d'un doigt qui rentre par les voies intimes, également ça annule les jeûnes, ça annule le jeûne. அதுக்கு போகிறோம் வேணுமென்றே சத்தி போடுறது அது தெரிஞ்சு இரும்பி போட்டு சத்தி போடுறது அது நோன்பு முடியும். Donc un vomissement, on a vu que les vomissements involontaires, c'était pas que c'était autorisé, mais que ça coupait pas le jeûne. Mais un vomissement volontaire, ça va venir annuler le jeûne. அதுக்கு பின்னால கணவன் மனைவி ஒன்று கூடுறது நோன்பு நேரத்தில் ஒன்று கூடுறது நோன்பு முடியும். அதுக்குரிய விஷயங்கள் போறதுக்கு இன்ஷால்லா பின்னுக்கு பார்ப்போம். ஆனால் வெளிப்படையாக நோன்பு நேரத்தில் கணவன் மனைவி ஒன்று சேர்றது நோன்புடைய காலத்தில் இரவே இல்லை நோன்பு திறந்த நேரத்துக்கு போற இல்லை நோன்புடைய நேரத்தில் அந்த சார்லேருந்து மகரிப் வரைக்கும் அந்த நேரத்தில் ஒரு கொள்றது நோன்பு முறிக்கக்கூடிய காரியம். Donc les rapports intimes entre le mari et sa femme également vont venir annuler le jeûne entre le suhour et le moment de couper le jeûne. அடுத்ததாக மாஸ்டர்பேஷன் என்று சொன்னால்
எங்களோட மணி எந்திரியம் ஸ்பெர்ம்ஸ் வெளியே வர அளவுக்கு நாங்கள் மாஸ்டர்பேஷன் சரி நாங்கள் ஏதாவது விஷயங்கள் செஞ்சோம்னு சொன்னால் அந்த நேரத்தில் எங்கள் நோன்பு முறிக்கப்படும். Une quelconque action, donc soit la masturbation ou par attouchement ayant entraîné une éjaculation, ça va venir également annuler le jeûne. அடுத்ததாக எங்களோட சளி வாய் மட்டும் வந்துட்டு வாய்க்கு மட்டும் துப்புற அளவுக்கு நார்மலா வந்துட்டுன்னு சொன்னா நாங்க துப்பணும். அது துப்பாம சளியை புழுங்கிட்டோம்னு சொன்னா நோம்பு முறியும். Si on tousse et on a le glaire qui est arrivé jusqu'à la bouche, à ce moment-là, on a l'obligation de le cracher. Si on le ravale, à ce moment-là, le jeûne va s'annuler. ஃபஜ்ருடைய நேரம் வந்துட்டேன்னு தெரிஞ்ச பிறகு கணவன் மனைவி ஒன்று சேர்ந்திருந்தால் நோன்பு முடிக்கப்படும். ஃபஜ்ரு நேரம் வந்து தெரிஞ்சதுக்கு பிறகு ஆரம்பத்தில் ஃபஜ்ரு நேரம் வாரத்துக்கு முன்னாலே வரப்போகிறேன் உடனடியாக நிப்பாட்டினது. இப்போ இந்த இடத்துல ஃபஜ்ரு நேரம் வந்ததுக்கு பிறகு நாங்கள் உள்ளோட கொண்டு இருந்தோம்னு சொன்னால் அந்த நேரம் நோன்பு முடிக்கப்படும். Si on poursuit des rapports intimes, même après un instant après l'arrivée de l'eau, ça annule le jeûne. அதுக்கு பின்னால நோம்புடைய நேரத்துல சஹர்லேருந்து மகரிப் வரைக்கும் உள்ள நேரத்துல கொஞ்ச நேரமாவது அவருக்கு பைத்தியம் ஆகிச்சு சொன்னா அவர் மென்டலி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நோம்பு முறியும். Si une personne elle est prise de folie durant même un court instant durant la journée de jeûne, ça va venir annuler son jeûne. அடுத்ததாக முழு நாள் ஃபுல்லா அவருக்கு அன்கான்ஷியஸாக இருக்கிறார். அவருக்கு விளப்பம் இல்லை. முழு நாள் ஃபுல்லாவே கான்ஷியஸ் இல்லை. முழு நாள் ஃபுல்லாவே ஆரம்பத்தில் நாங்கள் பேசுவோம் அந்த நாள்ல கொஞ்ச நேரம் அவருக்கு தெளிவு வந்துச்சுன்னா ஓகே. இது முழு நாள் ஃபுல்லாவே அவருக்கு தெளிவு வரவே இல்லை கடைசி வர காட்டியும் அப்ப நோம்பு முறிக்கப்படும். Tout à l'heure, on a vu que une inconscience qu'on n'entendait pas, par exemple, partiellement, pas toute la journée, ça annulait pas le jeûne. Mais dans le cas où c'est toute la journée, où il perd connaissance, il se réveille toujours pas, à ce moment-là, son jeûne n'est pas valide. கடைசியாக பெண்களுக்கு வரக்கூடிய மாதத்துடைய பீரியட், அதோட பெண்கள் பிள்ளை கிடைச்சதுக்கு போற வரக்கூடிய அந்த பீரியட், அந்த டைம்ல நோம்பு ஏற்றுக்கொள்ளப்படாது, நோம்பு பிடிக்கலாது. Dernièrement, c'est l'arrivée des menstruels pour les femmes, où après l'accouchement d'un enfant, ces deux choses-là vont venir annuler le jeûne. கடைசியாக அந்த நோன்பு உத்தரவு தெரிஞ்சே நோன்பு பிடிச்சி வேணுமென்றே நோன்பை திறக்கக்கூடிய நோன்பு முறிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் செஞ்சா அவர் நோன்பு முறிக்கப்படும். ரெண்டாவது விஷயம் நோன்பு முறிக்கக்கூடிய விஷயங்கள் செய்யறது ஹராம் என்று தெரிஞ்சு செய்யறது அவரோட நோன்பு முறிக்கப்படும். கடைசி யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, ஆனாலும் அவர் தேவைய கணக்கே இல்லாமல் நோன்பு விட்டு கொண்டிருக்கிறான்னு சொன்னா அவர் நோன்பு முறிக்கப்படும், அவர் சபை பண்ணணும். இந்த நேரத்தில் எல்லாம் ஒரு உதாரணமாக ஒருத்தர் வெளிப்படையாக நோன்பு காலத்துல நோன்பு திறக்கக்கூடிய விஷயங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறார். அந்த டைம்ல ஒருத்தர் இன்னொருத்தர் பேர் சொல்றாரு, என்ன செய்றீங்க நோன்பு நேரத்துல உங்களுக்கு வெக்கம் இல்லையா அப்படி சொல்லி அவருக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் அவருக்கு மனசுக்கு ஒரு ரிக்ரெட் வருது, அவருக்கு பயம் வருது. அந்த நேரத்திலிருந்து மகரிப் வரக்காட்டி நோன்பாக இருக்கிறது கடமையாக. அவர் தேவையில்லாத வேலை செஞ்சுட்டார், நோன்பு திறக்கக்கூடிய விஷயங்கள் தின்ற விஷயங்கள் வெளிப்படையா செஞ்சாலும் கூட அதுக்கு போற மனசுக்கு ஒரு பயம் அதுக்கு போற அவர் என்ன செய்யணும்னு சொன்னா அவர் கடைசி நேரம் வரக்காட்டியும் நோன்பாகவே இருக்கணும். நான் நோன்பு விட்டுட்டேன்னு சொல்லி தின்னு கொண்டிருக்கிறாரு, கடைசி நேரம் மகரிபுடைய நேரம் வரக்காட்டி மறுபடியும் நோன்பு மாதிரி அவர் இருக்கணும். Concernant une personne qui va délibérément couper son jeûne, qui va commencer à manger ou boire, ou une personne qui sait que de faire une telle action c'est haram, mais qui le fait quand même. Une personne qui va commettre des choses sans que personne le force, pour cette personne-là, elle a l'obligation de rattraper son jeûne. Dans quel cas de figure, il le commet, mais il y a une personne qui vient, qui lui fait un rappel, et là il se réforme, il regrette son action. À partir de ce moment-là, il doit commencer à jeûner, même s'il paraissait pas, c'est le début de la journée encore. Il regrette déjà, il arrête de manger jusqu'à la fin de la journée et il doit quand même rattraper son jeûne.
இப்போ நோன்பு மிஸ் ஆகினா நாங்கள் என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் இந்த ஃபோன்ஸுக்கு முடிகிறோம்னு சொல்லிக்கிறோம். இடையில தொழுகை வந்துச்சு, நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா எங்களுக்கு கண்டினியூ பண்ணிடுறோம். என்ன செய்யறது, பெண்கள் பாதியில் ஓகேன்னு சொன்னால் கண்டினியூ பண்ணிடும். நாளைக்கு ஸ்கூல் இல்லை. ஓகே சார், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அப்போ நோன்பை மிஸ் பண்ண அதான் ஆகின நோன்புகளை என்ன செய்யணும், மிஸ் ஆகின நோன்புகளை என்ன செய்யணும்? முதலாக நோன்பு விடுபட்டுச்சுன்னு சொன்னால் நோன்பு முடிஞ்சதோட உடனடியாக நோன்பு பிடிக்கிறது தான் மிகவும் சிறந்தது. உடனடியாக அந்த நோன்பை அத்கபை பண்றது தான் மிகவும் சிறந்த ஒரு விஷயம். இப்ப சில காரணங்களால அவருக்கு நோன்பை அத்கபை பண்றதுக்கு இயலாத நிலைமை, ஒரு வருஷம் இந்த நோன்புல இருந்து அடுத்த நோன்பு வர காட்டி அவர் நோன்பை ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு இல்லாட்டி ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு அவர் நோன்பு பிடிக்கலன்னு சொன்னா அந்த நோன்பு பிடிக்காதன்னு காரணமாக ஒரு பெனல்ட்டி கொடுக்கணும். நோம்பாகவே இருக்கும். அந்த அத்கபை பண்ண வேண்டிய நோன்பு அந்த கவுண்ட் அப்படியே இருக்கும். ஆனா அந்த போன வருஷம் பிடிக்காததுக்காக வேண்டி ஒரு பெனல்ட்டி கொடுக்கணும். அந்த பெனல்ட்டி தான் கிட்டத்தட்ட 700 to 750 கிராம் உள்ளுக்கு ஒரு சாப்பாடு. ஸ்ரீலங்காவில் அரிசி இது மாதிரி 750 கிராம் உள்ளுக்கு அரிசி கொடுக்கணும். நல்ல விலையும் கொள்ளணும். உதாரணமாக சொல்லணும் என்றால் 2022 வீடுபட்ட நோன்புகள் ஒரு 5 நோன்பு இருக்குன்னு சொன்னா 2023 வர காட்டில் நான் நோன்பு 2023 நோன்பு வர காட்டில் நான் அதை நோன்பு அத்கபை பண்ணலன்னு சொன்னா அந்த அத்கபை பண்ணாதது காரணத்துக்காக வேண்டி ஒரு பெனல்ட்டி கொடுக்கணும் அந்த 5 நாளைக்காக வேண்டி. ஆனா 5 நோன்பு அப்படி இருக்கு. அப்ப 2023 நோன்பு விடுபட்டிருக்குன்னு சொன்னால் ஒரு 2 நோன்பு 2023 விடுபட்டிருக்குன்னு சொன்னால் ஏதோ ஒரு காரணத்துக்கால 2024 வர காட்டி மிந்திக்கு வர காட்டி நோன்பு பிடிக்கல என்று வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு 2022 நோன்புக்காக வேண்டி டபுள் பெனல்ட்டியும் 2023க்கு ஒரு பெனல்ட்டி. ஆனால் நோன்பு இல்லாம போகாது. 2022 5 நோன்பும் 2023 2 நோம்பும் பிடிச்சே ஆகும். ஆனா பிடிக்காததுக்காக வேண்டி பெனல்ட்டி, பிடிக்காததுக்காக வேண்டி தான் பெனல்ட்டி வருது. அப்ப 2022க்கு அந்த 5 நாளை 700 into 10 கொடுக்கணும். 2023க்கு 700 into 2 கொடுக்கணும். 2 நாள். இப்ப இதே மாதிரி நாங்க எங்களோட அந்த பெனல்ட்டியை கொடுக்குற இடத்துல அதை கவனமாக இருந்து அதை பார்க்கணும். இப்ப சில கேட்பாங்க, இப்ப என்ன சின்ன பெரிய புள்ள ஆயினால நீக்குதே பிரச்சனை பெண்கள் கேட்பாங்க. அது பொதுவாக அது வரக்கூடிய கேள்வி. சில சொல்லுவாங்க, நான் பெரிய புள்ள நாள்ல இருந்து எங்க உண்மை பிடிக்கும், எங்க உமா இல்லாட்டி எங்க சகோதரன் நோ பிடிக்க கூடல, நீங்க சின்ன புள்ள உனக்கு வீக், நீ புழுவாய் சரி வராது, ஸ்கூல் போறீங்க, நோ பிடிக்கணும், இந்த பிரச்சனை எல்லாம் வீந்திக்கும் ஏதோ ஒரு காரணம் கொண்டு. ஆனா நாங்க மேக்சிமம் ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு மேக்சிமம் நோம்பு பிடிக்கிறதுக்கு முறையை பார்க்கணும். அல்லாஹ் வாதம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். மனசுல இந்த பயத்தை வச்சுக்கொண்டு நான் நோம்பு பிடிக்கணும்னு நினைச்சு கொண்டு தொடர்ந்து செய்யக்கூடிய இடத்துல அல்லாஹ் எங்களை மன்னிக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறான். ஆனா நான் நீயத்தை வைக்கணும், நான் இதை அத்கபை பண்ணுவேன் அப்படி சொல்லி கொடுக்கணும். இப்ப சில ஆட்கள் பொறுத்தவரையில ஒரு 10 வருஷத்துக்கு பெனல்ட்டி கொடுக்க போனா சுபஹானல்லாஹ் சுற்றி இன்ஷால்லா அல்லாஹ் கிட்ட நியத் வைப்போம், துஆ கேட்போம். அதுக்குரிய வழிகள் எல்லாம் வச்சிருக்கிறான். இன்ஷால்லா அதுக்குரிய விஷயங்கள் செய்வோம். இன்ஷால்லா On va aborder le sujet du rattrapage et de l'expiation. Donc il est recommandé de rattraper tous les jours manqués durant le mois du Ramadan. Et il n'est pas permis de retarder ou de reporter un jeûne qu'on doit rattraper. Il n'y a pas d'excuse. Donc si par exemple pendant la première année on loupe 5 jours de jeûne, il est dans notre obligation de le rattraper dès que possible et dans un délai de 1 an avant l'arrivée du prochain Ramadan. Il s'avère pour une quelconque raison, on n'a pas eu la possibilité de rattraper ces 5 jours-là. Dans ce cas-là, on fait le deuxième Ramadan, le deuxième année de Ramadan, et donc à ce moment-là, on a une pénalité. On a toujours une dette de 5 jours de Ramadan de la première année. Arrivé à la deuxième année, on doit rattraper ces 5 jours de dette, et en plus, la pénalité, ça va être 700 à 700 grammes de nourriture par jour raté. On a raté 5 jours, on fait 5 fois 700 à 750 grammes de nourriture qu'on va devoir, on donne aux pauvres.
Il y a maintenant, on arrive à l'année numéro 3. Année 3, et on a, encore une fois, à quelconque raison, on n'a pas pu rattraper les ramadans ratés durant l'année, la première année, et on a raté également des ramadans durant la deuxième année. Arrive la troisième année. On jeûne la troisième année de manière normale. Les jeûnes qui ont été ratés la première année, cette fois-ci, la pénalité, c'est toujours les jours qui sont à rattraper, ça ne bouge pas. Donc on a 5 jours qui ont été ratés durant la première année, 5 jours qui ont été ratés durant la deuxième année. Donc ces jours-là, les 10 jours, il faut les rattraper, c'est une dette qui ne bouge pas. Ce qui va bouger, c'est au niveau de la pénalité. La pénalité qu'on a dit au départ, les 700 à 750 grammes de nourriture, vont être doublés pour les jeunes qui ont été ratés durant la première année. Parce que ça fait 2 ans qu'on fait tarder ce retard, ces jeunes qui devraient être rattrapés. Et les 5 jours de la deuxième année, la pénalité, ça va être de 1 moud. Ce qu'on appelle la pénalité en arabe, le moud. Donc ça va être 1 moud pour la deuxième année et 2 moods pour la première année. Parce qu'il y a 2 ans de retard. இன்ஷா அதுக்கு வரக்கூடிய விஷயம் என்ன, யாருக்கு நோன்பு பிடிக்க வேண்டிய கடமை வராது அப்படின்னா, யாருக்கு நோன்பு பிடிக்க கடமை வராதோ அவங்களுக்கு பெனல்ட்டி மட்டும்தான் வரும். ஒரு வயசானவருக்கு நோன்பு பிடிக்கவே இல்லாது தொடர்ந்து கண்டினியூஸா அதே காரணம் அடுத்த வருஷம் வீக்குது, அடுத்த வருஷம் வீக்குது, தொடர்ந்து அவருக்கு பிரச்சனை வந்து நோன்பு பிடிக்க இயலாது. அப்படி அந்த நோன்பு பிடிக்க இயலாத காரணம் தொடர்ந்து இருக்குன்னு சொன்னா அவர் அந்த நோன்புக்காக வேண்டி ஒவ்வொரு நாளுக்காக வேண்டி அந்த பெனல்ட்டி ஒரு முத்தை கொடுக்கணும், ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு முத்து கொடுக்கணும். இன்னொரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னா, ஒரு பால் கொடுக்கக்கூடிய ஒரு தாய் இந்த வருஷம் 2022 அவங்க பால் கொடுக்க நிலைமை வந்துச்சு, நோம்பு பிடிக்கல, கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் நோம்பு பிடிக்கலன்னு சொன்னா, இந்த 10 நாள் வந்து அவங்களுக்கு எப்பயுமே இந்த 10 நாள் அவங்க அசபை பண்ணணும் எப்பயாவது. ஆனால் 2023 அதே காரணம் வருது. இப்பதான் 2022 புள்ள கிடைச்சி சொன்னா 2023 பால் கொடுக்கக்கூடிய தாய்கள் கிட்டத்தட்ட 2 வருஷம் இஸ்லாத்துல பால் கொடுக்கலாம். அப்ப 2வது வருஷம் பால் கொடுக்கிறது அப்படின்னா அந்த காரணம் கண்டினியூஸா போகுது. அந்த பால் கொடுக்கக்கூடிய காரணம் தொடர்ந்து இன்னும் தொடருது. அதனால பிடிக்கக்கூடிய நிலைமை வரல. ஐசுட்டி 2022 நோம்பு பிடிக்க தேவையில்லை. 2022 நோம்பு பிடிக்க தேவையில்லை, ஒரு முத்தை கொடுத்து அதை இல்லாமக்கிடும். ஆனா 2024 மறுபடியும் அதே காரணம் 2024 இருக்குன்னு சொன்னா, அப்ப 2023 நோம்பும் அவங்களுக்கு எக்ஸ்பியேட் ஆகும், முத்தை கொடுத்தா போதும். அது இல்லாம வயசான ஒருத்தர் அந்த ஒரு காரணம், ஒரு நோம்பு பிடிக்க இல்லாத நிலைமை, வயசான ஒருத்தர் மறந்து குடிக்கணும், இவரோட விஷயம் வந்து இவர் வந்து ஒரு முத்தை அது பெனல்ட்டி கொடுத்தா போதும், நோம்பு கபை பண்ண தேவையில்லை. Une personne qui manque un jeûne en raison de son âge avancé ou une maladie qui est incurable, qui ne peut pas jeûner dans ces conditions, il a pour obligation de donner seulement un moud. Il n'est pas obligé de rattraper ces jours de Ramadan. Et juste, il donne donc un moud, comme on a dit, 700 à 700 grammes de nourriture par jour raté. Donc s'il rate les 30 jours, il devra 30 jours de moud. C'est pareil également pour une mère qui est allaitante, qui va rater 10 jours du Ramadan 2022. Et dans l'islam, elle a la possibilité de donner du lait pendant 2 ans. Donc 2023 arrive, elle n'a toujours pas rattrapé ces jours de 2022. Elle a la possibilité de uniquement donner les moods sans rattraper ces jours ratés en 2022. கதா ஆகிய நோன்புகள் யார் கதா ஆகிய நோன்புகள் கட்டாயமாக பிடிக்கணும்னு சொன்னா, ஆரம்பத்துல பேசின மாதிரி எந்தெந்த காரணத்துக்காக வேண்டி நோன்பு விடுபட்டுச்சோ, இல்லாட்டி மாதோடைய பீரியட் பிரச்சனை வந்தாலும் எந்தெந்த நிலைமைக்கு வந்துச்சோ முழு பேரும் அந்த நோன்பை அத்கபே பண்ணணும். 2வதாக டிராவலிங் பண்ணத்தரும் டிராவல் பண்ணக்கூடிய இடத்துல நோன்பு விட்டு இருந்தாலும் சொன்னா அவங்களும் அத்கபே கட்டாயமா பண்ணணும். 3வதாக இஸ்லாத்துக்கு போனேன். உதாரணமாக 2022 முஸ்லீமாக இருந்தாரு, 2023 அவர் இஸ்லாத்துக்கு போனாரு, அந்த டைம்ல ஒரு நோன்பு ரத்தே பண்ணாரு, 2024 மறுபடியும் இஸ்லாத்துக்கு வராரு சொன்னா 2023 நோன்பு ஃபுல்லா அத்கபே பண்ணணும். 2023 நோன்பு ஃபுல்லா அவர் அத்கபே பண்ணணும். இஸ்லாத்துக்கு போனவர் மறுபடியும் இஸ்லாத்துக்குள்ள வந்தாருங்க. கடைசியா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பெண்களுடைய விஷயம். அவங்க
பிள்ளை கிடைச்சதுக்கு போகிறவோ இல்லாட்டி அவங்களோட மாதத்துக்கு வரக்கூடிய நிலைமைகளில் நோம்பு பிடிக்கலன்னு சொன்னால் அவங்க அத்காபை பண்ணுவாங்க. Donc, comme on a pu le voir précédemment, il y a des personnes qui ne sont pas obligées, selon leurs circonstances, la situation, de jeûner. Mais elles ont quand même l'obligation de les rattraper. Les personnes qui sont malades, qui sont tombées malades pendant le ramadan, ils ont l'obligation de rattraper ces jours ratés. Une personne qui voyage, elle a également l'obligation de les rattraper. Une personne qui quitte l'islam, elle a également l'obligation de les rattraper. Elle rate par exemple toute une année. Elle quitte l'islam en 2022, elle revient fin 2023, elle a raté tout le mois du ramadan de 2023, elle a l'obligation de rattraper tout le mois du ramadan, parce qu'elle a été musulmane. Et dernièrement, une femme, comme on a pu le voir, qui a ses menstrues durant ce mois-là, ou une personne ou une femme qui donne naissance, elle a l'obligation de rattraper ses jours manqués. கடைசியாக வரக்கூடிய விஷயம்தான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து நோன்பு காலத்தில் ஒன்று சேர்ந்து இருந்தாங்க சொன்னால் அவங்களுடைய விஷயம் கொஞ்சம் ஃபோர்ஸாகவே ஹதீஸ்களை வந்திருக்குது. அவங்க அத்காபை பண்ணணும். எந்த காரணத்தை எப்படி அத்காபை பண்ணணும்னு சொன்னால் அவங்களுக்கு புத்தி இல்லை, ஆனால் அவங்க அத்காபை பண்ணணும். அதில் வரக்கூடிய நேரத்தில் போட்டிக்குது எப்படின்னு சொன்னால் முதலாவதாக ஒரு ஸ்லேவ் ஃபதஹ்ரீரு ரகபா, ஒரு அடிமையை உரிமை விடுவோம். அடிமை இந்த காலத்தில் இல்லை சுற்றி அடிமையை உரிமை விடுறதுக்கு நிலைமை இல்லை சுற்றி 2 மாசங்கள் தொடர்ந்து நோம்பு பிடிக்கணும். 2 மாசம் தொடர்ந்து நோம்பு பிடிக்க தேவையில்லைன்னு சொன்னா புதுசாக கல்யாணம் முடிச்சாலும் கொஞ்சம் கவனமா இருக்கும். பொதுவாக அப்ப 2 மாசம் நோம்பு பிடிக்க ஒன்றும் அப்படி கணவன் மனைவி நோம்பு காலத்துல ஒன்று சேர்ந்து சொன்னா 2 மாசம் தொடர்ந்து நோம்பு பிடிக்கணும். இது ஆப்ஷன் இல்லை. இது இல்லாட்டி எங்க செலக்ட் பண்ணிடாது. ஆரம்பத்துல ஒரு அடிமையை நாங்க உரிமையோட பார்க்கணும். அடிமை இல்லாததுனால 2வது ஆப்ஷன் நாங்க 2 மாசம் தொடர்ந்து நோம்பு பிடிக்கணும். முத்ததாபி ஐ எந்த அளவுக்கு நாங்க படிக்கக்கூடிய நேரத்தில் நாங்க இந்த கேள்வியை கேட்டோம். இடையில ஒரு நாள் சும்மா அவசரத்துக்கு இல்லாத ஒரு சாப்பாடு மிஸ் பண்ணோம்னா மிஸ் பண்ணாலேருந்து மறுபடியும் 2 மாசம் பிடிக்கணும்னு சொன்னாங்க. மிஸ் பண்ண நாள்லேருந்து மறுபடியும் 2 மாசம், அதனால தொடர்ந்து 2 மாசம் பிடிக்கணும். இப்ப அது செய்யலாது. ஃபார் எக்ஸாம்பிள் அது செஞ்சா நான் நோயில விழுந்துடுவேன், பெரிய பிரச்சனை வந்துடும், தொடர்ந்து நோம்பு 2 மாசம் பிடிக்க இயலாத நிலைமை வந்துச்சு சொன்னா அப்ப 60 நாங்க சாப்பாடு கொடுக்கணும். 60 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். இதை மூணுல ஒன்றுமே செய்ய நிலைமை வரும்னு சொன்னால் அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயத்தை அல்லாஹ் கிட்டே நான் கேட்போம். ஏன் எங்களுக்கு ஒன்றுமே செய்யறாங்க, ஸ்லேவும் ஒரு அடிமை முடியலாது. 60 நாள் தொடர்ந்து நோம்புடைய கஷ்டமாயிருக்குது. 60 பேரை கொடுக்கறதுக்கும் வசதி இல்லை. அப்படி வந்து சொன்னா அது நாங்கள் எங்களோட விஷயத்த அல்லாஹ் கிட்ட நான் பாரமாக்கணும். ஏண்டிய அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சுன்னு சொன்னா நான் எனக்கும் என் மனைவிக்கும் அல்லாஹ்க்கும் இடையில இருக்கிற அளவுக்கு போதும். ஊரு ஃபுல்லா சொல்லிட்டு அது போற அது பெருசாக ஆக்க தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ். On va voir comment expier l'expiation de celui qui a annulé son jeûne durant le ramadan pour avoir fait des rapports intimes avec sa femme. En plus d'accomplir le rattrapage pour ces jours ratés, ils ont l'obligation de suivre un ordre précis de pénalité. Donc l'expiation suit l'ordre suivant. Dans un premier temps, s'ils en ont la capacité, bon, de nos temps c'est un petit peu compliqué, c'est l'affranchissement d'un esclave musulman saint de tout défaut. Donc c'est compliqué, l'esclavage a été aboli il y a bien longtemps. Donc dans ce cas de figure-là, la première option qui a été proposée, elle n'est pas applicable pour nous. Donc on va se tourner vers la deuxième. La deuxième est le fait de jeûner 2 mois consécutifs, sans s'arrêter, sans excuse. On ne peut pas faire 1 mois et demi, on a un repas de famille, un mariage très important, donc participer à ce repas de famille-là, dans ce cas de figure-là, les savants disent qu'il faut reprendre les 2 mois depuis le départ. Donc encore une fois, si on est dans une situation où on n'a pas la possibilité, problème de santé ou quoi, de jeûner pendant 2 mois consécutifs, la troisième option, c'est de nourrir 60 personnes. 60 personnes de nourrir. Mais comme je l'ai dit dès le départ, c'est un ordre. C'est-à-dire qu'on ne peut pas choisir l'option qui nous arrange le plus. Là, on a sauté, on va dire, la première parce qu'on n'a pas la possibilité de le faire. Donc, dans l'ordre, c'est
affranchir un esclave, jeûner 2 mois consécutifs, et troisièmement, c'est, si on ne peut pas, c'est de s'acquitter de nourrir 60 personnes. Et dernière chose, si voilà, on n'est pas en capacité, en mesure d'accomplir ces 3 choses-là, bah, notre situation, elle reste entre les mains d'Allah subhanahu wa ta'ala. À nous de faire les œuvres, de faire des doigts, de faire du mieux qu'on peut pour se faire pardonner de cette situation-là. ஓகே இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய அந்த முழு விஷயத்தையும் அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவுக்கு சுருக்கமாக எவ்வளவுக்கு விளங்குற அளவுக்கு செய்யணுமோ இன்ஷா அல்லாஹ் செஞ்சிருக்கிறோம். கட்டாயமாக அதிகமான கேள்விகள் இருக்கும். இப்போ கேள்வி கேட்டு மறுபடியும் பதில் கொடுக்கறதுக்கு உண்டான நேரம் இருக்காது. பதில் கொடுக்கறதுக்கு நேரம் இருக்காது. அப்படி கேள்வி கட்டாயமா இருக்கும். கேள்வி இல்லை என்று சொன்னால் எங்களோட மதரசா நாங்கள் படிக்கிற காலத்துல எங்களோட உஸ்தாத் சொல்லுவாங்க, விளங்கிச்சேன்னு கேட்பாங்க. நாங்கள் விளங்கிச்சேன்னு சொன்னா யாருக்கும் விளங்கலைன்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் விளங்கிச்சுன்னு தான் யாருக்கும் விளங்கலைன்னு அர்த்தம். கேள்விகள் கட்டாயமா இருக்கணும். ஒரு ஃபிக்குடைய மசாலாக்கு வந்தால் கட்டாயமாக கேள்விகள் இருக்கும். கேள்விகள் இருக்குமே சொன்னால் இன்ஷா அல்லாஹ் எங்களோட டீமில் இருக்கக்கூடிய எங்களோட தாய்மார்கள் ஆகிக்கலும், இல்லாட்டி எங்களுடைய பெண்கள் ஆகிக்கலும், எங்களோட வயசுமாக ஆகிக்கலும், அவர்களிடத்தில் அவங்களோட கேள்வியை தெளிவான முறையில் நீங்கள் அழகான முறையில் ஒரு கேள்வியாக எழுதி சொன்னீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இல்லாட்டி எங்களோட நம்பர் இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எங்களோட நம்பருக்கும் நீங்கள் கேள்விகள் எழுதி அழகான ஒரு கேள்வி எழுதி அனுப்பிடும். பெண்களாக இருந்தால் சொன்னால் சேர்ந்து கேள்வி கேட்கறதுக்கு எழுதுறதுக்கு உங்களோட நம்பர் வந்து ப்ரைவேட் ஆகிக்கும். அது உங்களோட சாய்ஸ். அதனால உங்களோட பிள்ளைகளோ உங்களோட கணவர்மார்களோட இடத்துலையோ ஒரு அழகான முறையில் கேள்வி எங்களோட நம்பருக்கு எழுதியலும். அப்படி நான் சொன்னேன் எங்களோட தாய் கேள்வி எங்கள் மனைவி மாய்க்கு அவங்கள்ட்ட அழகான கேள்வி கேட்டோம்னு சொன்னால் அதுக்குரிய பதில் அடுத்த ப்ரோக்ராம்லேயோ அப்படி இல்லாட்டி அவசரமாக எங்களை ஒரு ஆடியோ கட்டில் எங்களுக்கு பதில்களை தரையிலும் இன்ஷா அல்லாஹ். இப்போ வழக்கம் போல இன்ஷா அல்லாஹ் கேள்விகள் கேட்கப்படும். அதற்கு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பதில் கொடுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னொரு விஷயம் மன்னிக்கணும், கடைசியாக நடந்த ப்ரோக்ராமில் 2 ப்ரோக்ராமில் நாங்கள் பெண்கள் பக்கத்தில் கேள்வி கேட்டோம். அதுக்கு பின்னால் நீங்கள் பதில் சொன்னீங்க, அது சத்தமாக சொன்னீங்க. ஆக்சுவலி சொல்ல போனால் பெண்களுடைய வாய்ஸ் வந்து ஒரு அவுரத்தாக இருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயத்தை 2 கிழமைக்கு முன்னால் தான் எனக்கு மனசுக்கு வந்துச்சு. அதனால் இன்ஷா அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கப்படும். பெண்கள் பகுதியில் அந்த கேட்கக்கூடிய கேள்வி அந்த பொறுப்பு கொடுத்தீங்க இன்ஷா அல்லாஹ். அவங்களுக்கு நீங்கள் பதிலை சத்தம் இல்லாமல் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு எதை வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ். Alhamdulillah, on a terminé la conférence. Vous devez sûrement avoir des questions concernant tout ce qui a été dit, ou des choses qui n'ont pas été claires, ou des choses qu'on n'a pas pu aborder et que vous voulez quand même voir. Inch'Allah, par manque de temps, on n'aura pas la possibilité de répondre à vos questions tout de suite. N'hésitez pas à faire part de vos questions et de vos doutes via directement notre numéro de téléphone, ou sinon nos sœurs qui sont de l'autre côté, qui sont une sœur qui va être responsable là-bas, vous pourrez leur faire suivre les questions, Inch'Allah. Et comme on a fait précédemment, on va passer à la partie questions-réponses.